ஓகே. பட் தீபக்ன்னு வரப்ப, தீபக்க அட்ரஸ் பண்ணும்போது ஏர்லியா ஒரு ஸ்டேஜ்ல அந்த டைனிங் டேபிள் மேல ஏறி நின்னு கத்துவாப்லல்ல. அத வந்து அதையும் ரொம்ப வன்மையா அவர் வந்து அத கண்டிச்சிருக்கணும்னு நான் நெனைக்கிறேன். ஆனா அது ரொம்ப லைட்டா, சட்டிலா அவரு கொண்டு போயிட்டாப்ல. இன்னைக்கும் வரும்போது நீங்க அந்த வார்த்த சொன்னது தவறுன்றத சட்டிலா சட்டிலா தான் இது பண்ணாரு. ஓகே. தோ ஆமா, அவரு ஆமா. சாரி கேட்டிருக்கலாம். இப்போ நீங்க தீபக் சாரி கேட்டதுனால தீபக் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, அருணும் தான் சாரி கேட்டு அவன் ஒரு அழுகைய போட்டு டிராமா பண்ணாப்லல்ல. அப்ப வந்து நீங்க அதையும் அப்படியே விட்டுருக்கலாம்ல. தென் தென் யூ ஷுட் ஹேவ் அதாங்க. அட்ரெஸ்ட் திஸ் அஸ் வெல். எக்ஸாக்ட்லி. யாஹ்! அங்க ஏன்னா ஆப்போசிஷன்ல இருக்கிறது யாருன்னா தீபக். அந்த பக்கம் ஆப்போசிஷன்ல கரெக்ட். இருந்தது ஜாக்லின் அண்ட் மஞ்சுரி. அதுதான் இங்க பிரச்சனையாவே நான் பார்க்கிறேன். சோ பாப்போம் இல்ல எப்படி இது என்னன்னாங்க, போகுதுன்னு பார்க்கலாம் நம்ம. தீபக்கோட மைலேஜ ஏத்தி அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து அந்த ஃபார்மேட் போறப்போ புரிஞ்சிருச்சு. ஏன்னா ஒண்ணுமே தெரியாம இருந்த ஒரு 5 வாரம் தீபக் ஒண்ணுமே இல்ல. இப்போ வந்து அவர் வந்து பெரிதளவுல பேசப்படுறாப்ல அப்டின்னா, இப்ப ஹி ஸ்டார்ட்டட் பிளேயிங் அதையும் நம்ம மறுக்க முடியாது. பட் அதுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் குடுக்குறது சேனல் தான். ஓகே. ஏன்னா வீக்கெண்ட்ல தட்டி உட்கார வச்சா தானே அடுத்த வாரம் அவர் எப்படி ரியாக்ட் பண்றாருன்றத நம்ம பார்க்க முடியும். பிகாஸ் ஐ ஹேவ் நெவர் சீன் தீபக் ஒரு இடத்துல கூட திட்டவே இல்ல. அவர் தவறே பண்ணியிருந்தால் கூட, அவருக்கு ஒரு வாரத்துல கூட அது வரவே இல்ல. இப்போ அருண் வந்து இப்போ ஒரு ஒரு ரோஸ்ட் முடிஞ்சதுமே வீட்ட விட்டு போறேன்னு சொல்றாப்லல்ல. ம். ஒவ்வொருத்தவங்களும் அந்த மாரி அந்த டிசிஷன் எடுக்குறாங்கல்ல. சோ ஐ ஜஸ்ட் ரியலி வாண்ட் டூ சீ ஹவ் தீபக் வில் ரியாக்ட் டூ திஸ் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் அப்படின்னு. ஆமா நானும் ஐம் வெயிட்டிங். அது நடக்குமான்னு பார்க்கலாம். ஒரு லைன் மட்டும் சொல்லிடுறேன் டாம். அதோட நான் ஃபினிஷ் ம்ஹ்ம். பண்ணிடுறேன். என்னன்னா நீங்க யாஹ்! யாஹ்! சொன்னீங்க இல்லீங்களா? எவ்ளோ கான்ட்ராடிக்டிங்கா ஹோஸ்ட் பிஹேவ் பண்றாரு அப்படின்றது. அது எனக்கு இன்னமும் தெளிவா புரிஞ்சுது. ஏன்னா விஜய் சேதுபதி அன்னைக்கு அவர் பேசும்பொழுது, அதாவது எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வருது அப்படின்னா, அதுல இருக்க டயலாக் கரெக்ட்டா அது எந்த அளவுக்கு அதோட இம்பாக்ட் இருக்குன்னு யோசிச்சு தான் நான் ஒண்ணு பண்றேன்னு சொல்றவரு. சோ அவருக்கு பேசிக்கான ஒரு புரிதல், ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இருக்கு. அது இருந்தும் நீங்க அந்த 2 வாரத்துல ஒரு புல்லியிங் அப்படின்ற விஷயத்த எனேபிள் பண்ணியிருக்கீங்கங்கிறது திரும்ப 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 அது அடிக்கோடிட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன் நானு. அவ்வளவுதாங்க. தேங்க் யூ ஜோ அண்ட் தேங்க் யூ டாம். அவ்வளவுதான். ஐ வில் பி ஹியர். ரெனகல். தேங்க் யூ. எங்க ஆமா, எங்க ஆமா. பிலிவின்க்கு ஏன் நீங்க தேங்க் யூ சொல்லல? அவங்களும் பாருங்க உங்கள மாரியே தான் ப்ரொஃபைல் பிக்சர்ல நின்னுட்டு இருக்காங்க. தேங்க் யூ டூ பிலீவ் இன். மச் ஃபன். தேங்க் யூ. ஓகே. தேங்க் யூ அஸ்வினி. அடுத்து வந்து லைன்ல இருந்தது வந்து எங்க பிரியா. பிரியா? எந்த பிரியா? பிரியா சதீஷ் ப்ளீஸ். நான் ஓகே. வந்து செல்சின்னு கூப்பிட்டுக்கிறேன். செல்சி அப்படி கூப்பிட்டுக்கிறேன். இல்ல, இல்ல. நானும் வந்து அந்த தீபக்கோட பாயிண்ட்டுக்கு நான் அக்ரி பண்றேன். ஏன்னா வந்து டாப் 3 இல்லன்னா டாப் 4க்கு கொண்டு வரதுக்காகவே வந்து தீபக்கோட மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஏன்னா எவ்ரி டைம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு அஜெண்டா இஸ் செட் ஃபார் தீபக். சொல்லுங்க தீபக் சார் அப்படின்னு அந்த ஒரு செப்பரேட் ஒரு தீபக் சார் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்றது, அவருக்காக ஒரு ஸ்பேஸ் குடுத்து, அவரோட ரெஸ்பான்ஸையும் இவரே ஃபினிஷ் பண்ணுவார் சம்டைம்ஸ். நீங்க பார்த்தீங்கன்னா, அவரு அவரு அப்படி நினைக்கிறாரா என்னன்னு தெரியாது. ஆனா இவரே வந்து ஒரு கியூ குடுத்து ஒரு ரெஸ்பான்ஸ வந்து க்ளோஷருக்கு கொண்டு வந்துருவாரு. அண்ட் ஒரு லேசா தட்டி, இன்னைக்கு சொன்னது வந்து அந்த அந்த லேபருக்கு இவ்ளோ டீ தான்ன்றது வந்து இட்ஸ் அ பிகர் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அந்த அந்த எலிட்டிஸ்ட் மென்டாலிட்டி அது வந்து சொல்லவே கூடாது. அதுக்கு ஒரு ஒரு செல்லமா பேட் ஆன் த பேக்குன்னுவாங்கல்ல, அந்த மாரி குடுத்துட்டு ஃபுல் வந்து அருணுக்கு ரோஸ்ட் நம்ம என்ஜாய் பண்ணுவோம். பட் தட் டசன்ட் மீன் தட் யூ ஹேவ் டு அட்ரஸ் போத் பார்ட்டிஸ் சொல்லணும் இல்லையா? அதனால அந்த பாயிண்ட் நான் அக்ரி பண்றேன். பட் அருணோட இது வந்து எதுக்காக வந்து அவரு வீட்ல போயும் பேசினாருன்னா, இல்லன்னா இது ஒரு ஒரு கன்டென்ட் ஆயி, அவரு நைட் முழுக்க இல்ல அடுத்த நாள் முழுக்க இத வச்சே பேசிண்டு ஒரு செப்பரேட் ஒரு ப்ரோமோ, ஒரு அழுக, வானத்த பார்த்து உட்கார்ந்திருக்கிறது, அந்த மாரி ஏதாவது டிராமா பண்ணுவாருன்னு தான் ஒரு க்ளோஷர் குடுத்துட்டாங்க. தட் இஸ் வாட் ஐ ஃபீல். மேபி இது கேரி அவுட் ஆனாலும் ஆகலாம். சொல்ல முடியாது. ப்ராபப்ளி. பட் ஜெஃப்ரியோட ஆட்டிட்யூட் எனக்கு இன்னுமே சரிப்பட்டு வரல. அங்க ஃபர்ஸ்ட் வந்து கார்டு குடுக்கறச்சே நீங்க பார்த்தீங்கன்னா, சிரிச்சுன்னு இருப்பாரு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கார்டு எடுத்து குடுத்த உடனே நீங்க யாராவது நோட்டீஸ் பண்ணீங்களா எனக்கு தெரியல. ப்ராபப்ளி ஹி வாஸ் எக்ஸ்பெக்டிங் ரெட் கார்டு குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முன்னாடியே ரெட் கார்டுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருப்பாரு. அங்க சௌந்தர்யாவோ யாரோ பேசிட்டு இருக்கப்ப, யாருக்கு வேணும் யார் வேணாலும் வெளியில போலாம். ரெட் கார்ட் கூட கிடைக்கலாம் இன்னும் 2 நாள்ல அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க போய் நோட் பண்ணுங்க அந்த எபிசோடோட கிளிப். ஃபர்ஸ்ட் அந்த கார்டு எடுத்துட்டு வந்து இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னோடனே ஜெஃப்ரியோட ஃபேஸ் பாத்தீங்கன்னா ஃபுல் மலர்ச்சியா இருக்கும். அது என்ன என்ன மாதிரி ஆட்டிடியூட் அப்படின்லாம் எனக்கு தெரியல. பட் அது we have to watch how his behavior changes next week. அது இல்லங்க யாரோட எனக்கு போய் எனக்கு இன்னொன்னு என்னன்னா, ஜெஃப்ரி அழுதார்ல, அத கமெண்ட் பண்ணக்கூடாது. எனக்கு வந்து உண்மையாவா அழுகுறாரு? அப்டின்ற ஒரு ஃபீல் எனக்கு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு யாருக்கா தோணுச்சா? எனக்கு தோணித்து. ஏன்னா வந்து ஓகே, ஃபர்ஸ்ட் சிரிச்சுன்னு தான் இருப்பாரு. ஓகே.
இல்ல எனக்கு உண்மையாலுமே சத்யா பாய் உண்மையாலுமே என்ன சொல்லும்போது தோணுச்சுன்னா, ஏன்னா அவர் வந்து இந்த வாரம் தானே சொல்லியிருப்பாப்ல. அப்படின்னா சத்யா தான் எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருப்பாப்ல. ஆனா இன் பிட்வீன்ல வந்து சத்யா கிட்ட சுத்தமா பேசவே மாட்டாப்ல. ஓகே. கம்ப்ளீட்டா பேசியிருக்கவே மாட்டாப்ல. திரும்ப இப்ப பேசியிருப்பாப்ல. ஐயோ! இப்ப நம்ம பேசல. இவன தானே ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டோம். அழுகலன்னா தப்பா போயிருமோ அப்படின்னு சொன்னாரா? அண்ட் அதெல்லாம் கூட நான் ஏத்துப்பேன். இன் பிட்வீன்ல இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருப்பாப்ல. என்ன சொன்னாருன்னா, ஆ சத்யா மட்டும் தான் எனக்கு வந்து எப்படி விளையாடணும், இப்படி இருடா, அப்படி பண்றான்னு சொல்லிக் குடுத்தாருன்னு ஒண்ணு சொன்னதுமே, எதே? அப்படின்னு நான் நெஞ்ச பிடிச்சுட்டு உட்கார்ந்துட்டேன். எப்படி அவரு சொல்லிக் குடுத்து நீங்க விளையாண்டீங்களா? சூப்பர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் நானு. இல்ல அவரு ஏதோ ஒரு டிபெண்டன்ட் சாரி அவர் ஏதோ ஒரு டிபெண்டன்சி கிரியேட் பண்ணிக்கணும்னு பாக்குறாரு. ஏன்னா he doesn't have any media people இல்லையா? அதனால he wants to just get somebody's friendship when he goes out, right? At least one or two people அது மூலமா வேற which கரெக்ட். is not wrong in my கரெக்ட். opinion. யா, யா, யா. கரெக்ட், பட் கரெக்ட். ம். பட் அவர் பண்றது கொஞ்சம் வந்து அந்த அந்த டைமுக்கு யாரு அவரோட தேவைக்கு யாரு இருக்காங்களோ அவங்கள வந்து ஆம், அது 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 பிகி பேக் ரைடு பண்ற மாதிரி எனக்கு தோணுது. இட்ஸ் ஆல்வேஸ் த கேஸ். ஏன்னா அந்தந்த மொமெண்ட்டுக்கு யாரோட ஹெல்ப் அவருக்கு தேவையோ அங்க போய் உட்கார்ந்துப்பாரு. அண்ட் ஹில் ஜஸ்ட் பேக் பைட் அபவுட் த ரெஸ்ட் ஆஃப் த குரூப். அது பண்ணது. அண்ட் இன்னைக்கு வந்து ரஞ்சித்தை இமிட்டேட் பண்ணாருல்ல தலைவன் வந்து வேற லெவல். ஐ ஜஸ்ட் என்ஜாய்ட் இட். அத வேற யாரோ கட் பண்ணிட்டு கம்பேர் பண்ணி வேற போட்டிருந்தாங்க. ரஞ்சித்தோட ஷாட் ஒண்ணு, இவரோட ஷாட் ஒண்ணு. பெர்ஃபெக்ட் மேட்ச். நீங்க பாத்தீங்கன்னா ஐ திங்க் எக்ஸ்ல இது ட்ரெண்ட் ஆயிட்டே இருக்கு. நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் ஜஸ்ட் அப்சல்யூட் டிலைட் டு வாட்ச். அது முடிஞ்சா அவருக்கு அப்படியே போய் எனக்கும் இப்போ எனக்கும் கொஞ்சம் அப்படியே அனுப்பி விடுங்க. ஆ அது அது வந்து சூப்பரா இருந்தது. இப்பப்போ அவர் பண்ற தக்கெல்லாம் வந்து நான் என்ஜாய் பண்றேன். ஐ ஷுட் நாட் டினை. எக்ஸெப்ட் ஃபார் தட் தீபக்ஸ் ஃபேவரட்டிசம் மீதி எல்லாம் ஓகேவா தான் இருந்தது. அந்த அந்த அருணோட கான்டென்ட்ட வந்து அப்படியே கட் பண்ணி போட்டது. எல்லாரும் சொன்னாங்க, "ஓ! விஜய் சேதுபதி ஃபயரு. அதுக்கப்புறம் பேசியிருக்க கூடாது." எனக்கு அவர் பேசினது தான் கரெக்ட்ன்னு தோணுது. ஏன்னா பிகாஸ் திஸ் கை வில் ஜஸ்ட் டேக் தட் கான்டென்ட் அண்ட் தென் ஹில் ஜஸ்ட் அத மேனிபுலேட் பண்ணிட்டு ஹில் கான்டெம்ப்ளேட் ஓவர் தட் அண்ட் தென் ஹில் மேக் இட் அ பிக் டீல். அது அப்படியே ஒரு ஃபுல்லா ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆகுற வரைக்கும் ஒரு அழுது ஒரு ஒப்பாரி வச்சு இட் வில் பி ஜஸ்ட் அனாயிங் டு வாட்ச். அந்த என்டையர் டே அதை பத்தியே பேசிட்டு இருக்க மாதிரி. ஸோ அது நல்லா அதுக்காக நல்லா அது கட் சொன்னீங்க. பண்ணி க்ளோஷர் கொடுத்த மாதிரி எனக்கு தோணித்து. பட் இட்ஸ் ஓகே. இன்னைக்கு எபிசோட் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா தாங்க இருந்துச்சு. எனக்கு போரிங் அப்படிலாம் எனக்கு ஃபீல் ஆகல. கடைசியில முத்துக்குமரன் அண்ட் ஜாக்லின் சைடுல நின்னுட்டு இருப்பாங்க. விஜய் சேதுபதி வந்து வீட்டுக்குள்ள இதுல பேசுவார்ல, மைக்ல பேசுவார்ல. அந்த டைம்ல வந்து ஃபோன்னு சொல்ல வந்துட்டேன். மைக்ல ம் பேசுறப்போ, அ முத்துக்குமரன் வந்து ஜாக்லின பார்த்து, "ஏம்மா இப்படி இழுக்குறாரு? சும்மா இழுத்துக்கிட்டே டிராக் பண்ணிட்டே இருக்கான்." அப்படின்னதுமே, அப்படிதான்" அப்படின்னு சொல்லி ஜாக்லின் சொல்லும்போது நான் அப்பயே சிரிச்சுட்டேன். ம் எல்லாத்துக்குமே தெரியுது. ஓகே. எல்லாருமே சொல்லக்கூடிய இடத்துல இல்லையான்னா, எல்லாருமே சொல்றாங்க. ஆனா நான் கேட்க மாட்டேன். நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்றவன போய் எங்க நாங்க நிறுத்த முடியும்? அதான் அவ்வளதான். அண்ட் அண்ட் இன்னைக்கு மஞ்சரி வந்து ஃபயர் எபிசோட்ல ஃபயர் மாதிரி நீங்களும் இன்னைக்கு ஃபயர் விட்டீங்க. ஸோ அதனால ஜஸ்ட் மோர் பவர் டு யூ, மோர் ஸ்ட்ரென்த் டு யூ அண்ட் மோர் I you know what I'm talking about, right? Not just this. எஸ். Yes. எஸ், எஸ், So எஸ். okay. தேங்க் யூ. Keep up the good தேங்க் work, யூ Tom. பிரியா சதீஷ். நான் வந்து Yeah. இப்போதைக்கு உங்கள இது பண்றேன். காலையில 5 மணிக்கு உங்கள ஸ்பீக்கர்ல ஏத்துறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி 10 இல்ல பேர் நான் திரும்பவும் போணும். ரெக்வெஸ்ட் பண்ண My daughter is on the way. I have to go and pick her up. So bye சூப்பர், bye bye. சூப்பர், நான் சூப்பர், லிசனர்ல சூப்பர். இருந்து கேட்டுட்டு இருக்கேன். Okay? எஸ், Bye. எஸ், 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 எஸ். யா, யா. ஒரு நிமிஷம். சுபா ஏன் அந்த இது ஜெஃப் ஹலோ கேக்குதா? சொல்லுங்க. கேக்குது, இது கேக்குது, கேக்குது. அஜித் அஸ்வின் சொல்லுங்க. சேம் விஜய் வந்து இமிடேட் பண்ணது அந்த போஸ்ட் மேல ஷேர் பண்ணியிருக்கேன். ஓ! ஓகே. யா, யா. காட் இட். தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச். ஐயா எக்கோ அடிக்குதுங்க. அஸ்வதி உங்க பக்கம் தான். உங்க நெட்வொர்க்க துபாய் குறுக்கு சந்துல நான் நீங்க ரொம்ப மாத்துவீங்களா? மாத்த நேரமா வெயிட் மாட்டீங்களா? பண்ணிட்டு இருக்கேன். இல்ல, இல்ல. நீங்க கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. தூக்கம் வருதா? புரியல. எக்கோ அடிக்குதுடா. கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. இல்ல, இல்ல. ஏங்க நான் என்ன சொன்னேன்? கை தூக்குனீங்களா? கை தூக்குனீங்களா? கை தூக்குறது தானே பிரச்சனை இங்க. கை தூக்குனவங்கள நான் கரெக்ட்டா வரிசையா கூப்பிட்டுட்டு இருக்கேன். இப்போ வந்து கூப்பிடலன்னா என்ன சொல்றது? சரி என்ன மக்களே. சிம்பிளே சரி அடுத்து நீங்க பேசுங்க. எக்கோ அடிக்குதுங்க ஐயா. ஐயா. சரி நான் மியூட்ல போறேன். அடுத்து நீங்க பேசுங்க. லதாம்மா பேசிட்டோம். அடுத்து நீங்க பேசுறீங்களா? ஓகேவா? கோச்சுப்பீங்களா? ஓகே ஓகே. குட் கேர்ள். எதுக்குங்க கோச்சுக்கிறேன்? குட் கேர்ள். எஸ், எஸ் லதாம்மா பேசுங்க. ஓகே டாம், நான் மொத்தம் ஒரு 3 பாயிண்ட்ஸ் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நீ பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டேன். எனக்கு கொஞ்சம் பாதி புரிஞ்சது. ஏதோ பாதி எனக்கு கொஞ்சம் என்னன்னு ரொம்ப ரொம்ப புரியல. ஆனா பட் ஏதோ சம்திங் யூ ஆர் ஃபீலிங் மட்டும் கொஞ்சம் புரிஞ்சது எனக்கு.
அதனால நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்ல வரேன். நான் உன்னோட ஸ்பேஸ வந்து லாஸ்ட் இயர் பிக் பாஸ்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஐ திங்க் ஐ அம் ரைட். நான் ஆர்டிஸ்ட் ஸ்கொயர்லயே இருக்கேன். நம்ம வந்து ஒரு ஃபன் மூட்ல தான் உன்னோட ஸ்பேஸ் எப்பயுமே இருக்கும். அதை என்ஜாய் பண்றதுக்காக மட்டும்தான் உன்னோட ஸ்பேஸ்க்கே வந்திருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஐ எம் டாக்கிங் ஒன்லி அபவுட் மை செல்ஃப். ஸோ பனைமரத்து மேல யாரும் கல்லே எறிய மாட்டாங்க. மாங்காய் மரத்து மேல மட்டும்தான் கல் எறிவாங்க. ஸோ யூ ஷுட் பி ப்ரவுட் தட் சம்படி இஸ் உன்னை அடிக்காம இருக்க இந்த டீ போதும் போ அப்படின்னு சொன்னார். நீ எதுக்கு வந்த? சாமான் கழுவு தானே வந்த? சாமான் கழுவுன்னு சொன்ன அந்த ஆட்டிடியூட் எவ்வளவு மோசமான ஒரு ஆளுக்கு கூட கோபம் வரும், எரிச்சல் வரும். ஒரு 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 அவன் வந்து அவன் அதுலதான் பிரேக் ஆகி அழ போயிட்டான். அது வந்து அவன் மேல நிறைய தப்பு இருக்கு. அவன் வந்து தப்பு தப்பா பேசினது எல்லாமே கரெக்ட். அந்த சீனை அவர் பேசின அந்த 2 வார்த்தைகள் வந்து ரொம்ப மோசமான வார்த்தைகள். லேபருக்கு இந்த டீ போதும் போ, சாமான் கழுவு தானே வந்த, சாமான் கழுவுன்னு சொன்னது அந்த வார்த்தைகள் மறைக்கிறதுக்காக அவ்வளவு அழகா ப்ளே பண்ணாங்க. இதுக்கு போன வாரம் எல்லாம் சௌந்தர்யா வந்து ராத்திரி எல்லாம் உட்காந்து அழுதுட்டு இருந்தாளே, அப்ப வந்து கான்கால்ல வந்து விஜய் சேதுபதி வந்து அவளை வந்து ஒரு சார்ட் பண்றதுக்கு வரலையே. ஓகேம்மா நீ தெரியாம ஜாக்லினை வந்து அடிக்கும் போது வரவே இல்லையா? மஞ்சரி வந்து சொல்லும் போது அந்த கான்கால்ல வரலையே. ஏன் இதுக்கு மட்டும் வந்தாரு? ஏன்னா அருண் வந்து ரொம்ப நீட்டா ஒரு வேர்டு கேட்டிருப்பான். இந்த வார்த்தைகளை வந்து தீபக் தவிர்த்திருக்கலாமே அப்படின்னு அவர் சொன்னா கரெக்ட். அதே தானே நானும் அந்த வார்த்தைகளை லேபராவும் இதுவும் தவிர்த்திருக்கலாமேன்னு தானே சொன்னேன். இது இங்க யூஸ் பண்ணாதீங்கன்னு தானே சொன்னேன். அவர் அந்த தவிர்த்திருக்கலாமேன்னு சொன்னா கரெக்ட். அதை நான் சொன்னா தப்பா? டே என்னடா டே அப்படின்னு அவன் கேட்டவன்னு அதுக்கப்புறம் அந்த கால் கவர் வர்றாரு. அதுல என்ன ஆயிடுச்சுன்னா அவன் ஆட்ட கட்சி மாட்ட கட்சி ஹோஸ்டையே ஒரு இடத்துல கடிக்கிற மாதிரி ஒரு கமெண்ட் சொல்லிட்டவன he wants to save himself ன்னு சொல்லிட்டு வந்துட்டார். அவர் வந்தது அருணை வந்து சேவ் பண்றதுக்கோ தீபக்கை சேவ் பண்றதுக்கோ இல்ல, விஜய் சேதுபதி சேவ் பண்றதுக்காக அங்க வந்துட்டாரு அந்த இடத்துல. நான் புரிஞ்சுக்கிறேன். மேபி ஐ மே பி ராங் ஆல்சோ. அண்ட் தென் கம்மிங் பேக் டு ஜெஃப்ரி, நான் இந்த ஏஜ்ல இந்த மாதிரி சர்வே பண்றதுக்காக ஒரு கன்னிங்லாம் சொல்ல மாட்டேன், அவன் சர்வே பண்றதுக்காக இப்படி ஒரு அசிங்கமான டர்ட்டி கேமை நான் இது வரைக்கும் யார்கிட்டயுமே பார்க்கல. அவன் நிஜமாவே கார்டை எடுக்கும் போது அவன் சௌந்தர்யாக்கு ரெட் கார்டோ எல்லோ கார்டோ கொடுக்க போறாங்கன்னு நினைச்சு நான் அந்த சீனை பார்த்து அப்படியே லைட்டா திரும்பி சௌந்தர்யாவே பார்த்திருப்பான். அவன் அதுதான் நினைச்சான். அவன் நினைச்சான் இந்த கார்டு தான் கொடுக்க போறாங்கன்னு நினைச்சான். சோ அவனுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஒஸ்ட் பிஹேவியரை நான் இது வரைக்கும் இந்த சீசன்ல இருக்கிற யார்கிட்டயுமே பார்க்கல. அந்த பையனுக்கு இருக்கிற அந்த ஒரு டர்ட்டி பிஹேவியர் ஐ டோன்ட் நோ. திரும்பியும் வந்து சௌந்தர்யா இன்னுமா அவனை நம்புவாளா அப்படின்னு நினைச்சா அவளை விட முட்டாள் யாருமே இல்லை. அண்ட் தென் கமிங் பேக் டு ராணவ். ராணுவோட மதரோட இன்டர்வியூ நான் பார்த்தேன். அவங்க அம்மா வந்து சௌந்தர்யா மேல அவ்வளவு கோவமா கேக்குறாங்க. அவ்வளவு முட்டாள் முட்டாள் முட்டாள்னு சொல்றாளே, நாளைக்கு வந்து விஷாலோட அப்பா வந்து பார்த்து கேட்டாங்கன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும், இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். விஷாலோட சௌந்தர்யோட அப்பா வந்து விஷாலை பத்தி கேட்கும்போது நானும் அவளை பார்த்து கேட்பேன், இல்லை என் பையனை முட்டாள்னு சொல்றாளேன்னு. இன்னைக்கு அவ்வளவு அழகா ஸ்பேஸ் கொடுக்குறாரு விஜய் சேதுபதி. அவனுக்கு எழுந்து பேசவும் சொல்றாரு. அவன் அதை சரியா சொல்லாம பண்ணப்போ சௌந்தர்யா அவளை பார்த்ததை அதை ஃபுல் ஃபோக்கஸ் வச்சவன ஆடியன்ஸ் எல்லாம் கிளாப் பண்ணும்போது இப்போ வந்து யாரும் வந்து வேணும்னே செய்யல. அவ அவ அவன் அவனோட ஆக்ஷன்ஸ் தான் அவனை வந்து இஸ் ஷோயிங் இஸ் மென்டல் இதுன்ற மாதிரி எனக்கு புரியுது. ஸோ வெளியில இருக்கிறவங்க வந்து உள்ள இருக்கிறவங்களோட உண்மையான பிளே பத்தி கமெண்ட் பண்றதோ ரிவ்யூ பண்றதோ வந்து நல்லா மஞ்சரி மாதிரி ஜாக்லின் மாதிரி விளையாடுறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை இந்த மாதிரி ஒரு ஃபூலிஷ் பிளே பண்றவங்களுக்கு வந்து தேவையில்லாத சப்போர்ட்டை வந்து குறைக்கிறது இட்ஸ் பெட்டர் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அவ்வளவுதான். தேங்க்யூ டா. அந்த 3 பாயிண்ட் வந்து 6 பாயிண்டா இருந்துச்சு லதாமா. அத மட்டும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். பட் இன்னும் ஆல் பாயிண்ட்ஸ் வெல் ஆர்டிகுலேட்டட். தேங்க் யூ சோ மச். கிட்ட வந்தீங்களா? திட்டலையாம். ஆக்சுவலி இந்த பிக் பாஸ் ஸ்பேஸ்ல பல செருப்படிகள் ஏன் எனக்கு பழக்கப்பட்ட மாதிரி இருக்குன்னா, என்ன அப்படி அடிச்சு வளர்த்ததே எங்க லதாமா தான். அதையும் இந்த இடத்துல சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். தேங்க் யூ சோ மச்மா. இதை உங்கள நான் லிசனருக்கு மூவ் பண்றேன். தவிர்த்திருக்கலாம் டாம், இதை தவிர்த்திருக்கலாம். சும்மா அப்புறம் எல்லாரும் வரவங்கலாம் தீபக் அப்படி சொன்னார், விஜய் சேதுபதி இப்படி சொன்னார் அப்படின்னா கீழ இருக்கவங்க தூங்க மாட்டாங்களா? அப்புறம் அவங்களுக்கு நம்ம எப்படி வந்து
இந்த ஃபன் வந்து என்ன பண்றது? இல்ல நான் சொன்ன கிடைக்கும். பாயிண்ட் உனக்கு எப்படி புரிஞ்சுது? விஜய் சேதுபதி காப்பாத்திக்க தான் அவர் கான்கால்ல வந்தாருன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத பத்தின்னு வேறனா பின்னாடி வர்றவங்க இல்ல, இல்ல. சொல்லுங்க. நானுமே அதுதான் நெனச்சேன். அவர் அத பண்ணியிருக்க தேவையில்ல. பட் when it is going overboard and he was keep on talking about விஜய் சேதுபதி abruptly அத வந்து கட் பண்ணணும் அப்படின்றது வந்து ஷோவுமே அவருக்கு ஒரு வாய்ப்பா அத குடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நானுமே அத பார்க்குறேன். ஆனா அதுக்கு அவருக்கு தேவை கிடையாது. பட் ஸ்டில் அவனுக்குமே ஒரு கிளாரிட்டி குடுக்கணும். ஏன்னா அடுத்த வாரம் ஃபுல்லா விளையாடாம அமைதியாயிருவான்ல. அதுல வந்து ஒரு கல்ல 2 மாங்காவா தான் நான் பார்க்குறேன். இல்ல அண்ட் இல்ல டாம் அவன் விளையாடணுன்றதுக்காக பேசல. நீங்க இன்னும் கிளியரா புரிஞ்சுக்கல. அவன் ரொம்ப அழகா பாயிண்ட் எடுத்து விஷால் கிட்ட சொல்றான். அவர் வந்து தீபக் சொன்னதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதே தானே நானும் அந்த காட் இட்மா. வார்த்தைகளை அப்படின்னு சொல்றான் அப்படின்னும் போது அவன் கரெக்டான பாயிண்ட் விஜய் சேதுபதி மேல வைக்கிறான். அதுதான் டேமேஜ் கண்ட்ரோல் பிளஸ் வந்து நல்லதா இருக்க மாதிரியும் அது வந்து ஷோகேஸ் பண்ணிருக்காங்க. மேபி இன் டர்ம்ஸ் ஆஃப் யுவர் ஆர்டிகுலேஷன் நான் அதை அப்படிதான் பாக்குறேன். வேற யாராவது வந்தாங்கன்னா சொல்லுவாங்கம்மா. உங்க பாயிண்ட் நான் கேட்டு சொல்றேன். அண்ட் மக்கள் இதுக்கு முன்னாடி வந்து அஸ்வினி வந்து பேசுனாங்க. அவங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போய் ஒரு 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 கதறல் மெசேஜ் ஒன்று போட்டிருக்காங்க. ஐயோ ஐ மிஸ் மஞ்சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்கள மட்டும் ஒரு செகண்ட் பேச விட்டுருவோமா? ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட்ல இருக்கீங்க. தம்ஸ் அப் கொடுத்தீங்கன்னா பேச விடுறேன். இல்லைன்னா அவங்க அதுக்கப்புறம் பேசிட்டோம். அஸ்வதி மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ரத்தீஷ் சொல்ல மாட்டாப்புல. பிரியா செல்சியும் சொல்லாது. யாரு ஏதாவது சொல்லுவீங்களா? என்ன சொல்லணும்? இல்ல அவங்க ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லணுமா அஸ்வினி? அவங்க ஒரு பாயிண்ட் சொல்லட்டா? ஓகே தான். ஓகே தான். ஓகே. ஒண்ணே சொல்லுங்க ஒண்ணு அஸ்வினி. இல்ல, நான் அவ்வளோ குமரிட்டு கடைசியில நான் மஞ்சரிக்கு ஃபயர் விடணும்னு நினைச்சதை மறந்துட்டேன். அதான் எவ்ரிதிங் இன்னைக்கு அந்த இடத்துல கரெக்டான என்எஃப்டின்ற விஷயத்த அங்க கொண்டு வந்து வச்சு அந்த டாபிக்கை எடுத்து வச்சதுல இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து தெளிவா அதை வச்சது ஃபயர். அதுதான் நான் கமெண்ட்லயும் போட்டேன். அதை சொல்லணும்னு நினைச்சேன், மிஸ் பண்ணிட்டேன். வேற எதுவும் இல்லை, எல்லாருமே சொல்லிட்டாங்க. இட்ஸ் ஜஸ்ட் தட் ஐ ஓகே. forgot டு மென்ஷன், அவ்வளவுதான். நான் அருணை பத்தி பேசிட்டு இதை பத்தி மறந்துட்டேன். வேற எதுவும் கிடையாது. ஐ வாஸ் ஜஸ்ட் வெரி ஹாப்பி தட் கரெக்டா அது போய் பாயிண்ட் சேர்ந்துருச்சுங்கிறது எனக்கு ஓகேவா இருந்துச்சு, அவ்வளவுதான். And அதே மாதிரி சௌந்தர்யாவும் நான் பாயிண்ட் போட்ட சூப்பரா நான் பேசினாங்க, போட்ட அவ்வளவுதான். ட்வீட்ட மஞ்சரியோட ப்ரொஃபைல்ல இருந்து கூட ரீட்வீட் பண்ணாங்க. தெரியுமா இல்லையா? ஸ்டோரியில பார்த்தேன், நான் அவ ஸ்டோரியில பார்த்துட்டேன். சரியா? ஓகே ஓகே. ஆமா ஆமா. 2 நாளா பண்ணாங்க. யா குட். ஓகே. அடுத்து வந்து ஆர்டர் மட்டும் நான் சொல்லிடுறேன். அடுத்து அஸ்வதி பேசுவாங்க. அஸ்வதி உங்களுக்கு எக்கோ அடிக்குது. நான் சொல்லி மட்டும் முடிச்சிடறேன். நான் மியூட் போயிடுறேன். அப்புறம் நீங்க பேசுங்க. அஸ்வதி, பிரியா செல்சி, ரதீஷ், ஜிபிஎன், சுபா. அண்ட் வந்து உங்களுடைய வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் லைட்டா ஷார்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து கேட்கறவங்களுக்கு கொஞ்சம் ஓகேவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரே பாயிண்ட் திரும்ப திரும்ப கேட்கும்போது மக்கள்லாம் வந்து என்னடா இவனுங்க இதே பேசிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அதனால வந்து வேற மாதிரி உங்ககிட்ட புதுசா நாங்க எதிர்பார்க்கிறோம். அந்த மாதிரி பேசுங்க. ஓகே, நான் மியூட் போறேன். எஸ் அஸ்வதி. டாம், ஒரு நிமிஷம் என்ன அஸ் வேணா லிசனருக்கு மூவ் பண்ணிடுங்க. என்ன லிசனருக்கு மூவ் பண்ணிக்கோங்க. வேற யாராவது பேசுவாங்கல்ல, ஓகே. ஐ வில் மூவ். தேங்க்ஸ். யா சொல்லுங்க அஸ்வதி. பேசட்டாட்டும். பேசுங்க. நான் மியூட் போய்க்கிறேன். பேசுங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லணும். நான் இந்த ஸ்பேஸ் வந்தப்போ எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்த, பேசுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்த ஒரு ஸ்பேஸ்னால் அது உங்களோட ஸ்பேஸாக இருந்துச்சு. பிகாஸ் நிறைய லேடிஸ் வந்து ஆக்குபை பண்ணுற ஒரு பிக் பாஸ் ஸ்பேஸாக நான் வந்து இந்த ஸ்பேஸை வந்து பார்க்குறேன். ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்டான வேல நீங்கள் இதை கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிறீங்க. எந்த விதமான கிரிட்டிசைஸ் ஏதாவது வந்தாலுமே அது எல்லாத்தையும் நீங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் தட்டி விட்டுட்டு உங்கள் வெற்றி நடையை நடத்துங்கன்னு தான் நான் சொல்லுவேன். கம்மிங் டு டுடேஸ் பிக் பாஸ் எபிசோட், எனக்கு வந்து சத்யா பற்றி சொல்லணும். அவர் வந்து ஈஸியாக வந்து 70 நாளில் எனக்கு வந்து நான் வந்தது சாதிச்சுட்டு எனக்கு வந்து வெளியே வேற எதுவும் இருக்குன்னு தோணுச்சு, நான் அதனால எனக்கு இதோட நிப்பாட்டிக்கலான்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டாரு. பட் வந்து அந்த ஒரு அவரோட பொசிஷன்ல 100 நாள் நான் வந்து கஷ்டப்பட்டு விளையாடி என்னை ப்ரூவ் பண்ணிக்கிறேன்னு ட்ரை பண்ற நிறைய பேர், சான்ஸ் தேடிட்டு இருக்கிற நிறைய பேர் அந்த ஒரு பிளேஸுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் அதை வந்துட்டு அவ்வளோ ஒரு ஈஸியாக எடுத்துக்கிட்டாரோ, அதை வந்து ஹோஸ்ட் வந்து அவருக்கு வந்து புரிய வைக்கிறது கொஞ்சம் கேஷுவலாக அவர் சொன்னார், மென்ஷன் பண்ணாரு. பட் அவருக்கு அது சுத்தமாக கன்வே ஆகலை. அது இன்னும் கொஞ்சம் புரியற விதத்தில் அவரை வந்து கன்வே பண்ணியிருக்கலான்னு எனக்கு தோணுது. அவருக்கு வந்து
அப்ப அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டா இல்லைன்னா இந்த ஷோக்கே வந்திருக்க வேண்டாம். இந்த ஷோ வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எதிர்பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் வேற இருக்காங்க. அவங்க வந்து இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அது ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. சேம் அப்ளைஸ் டு விஷால் ஆல்சோ. அவர் எத்தனை நாள் சர்வை பண்றாருன்னு எனக்கு தெரியல. பட் வந்துட்டு ஆம், அந்த மாதிரி ஒரு வார்த்தை விடக்கூடாது. நான் வந்த பர்பஸ் முடிஞ்சிருச்சுன்னு அந்த ஒரு வார்த்தை விடுறது ரொம்ப தப்பு. ஆஹ் இதுக்காக ட்ரை பண்ணிட்டு நிறைய பேர் வெளியே இருக்கும்போது சாரி டு அந்த சான்ஸ் இன்டரப்ட் யூ. கிடைச்சவங்க ஒன் செகண்ட் மியூட் பண்ணுங்க ஸ்ருதி. இந்த வாரம் போயிருவாருன்னு தலைவனுக்கே தெரியும். ஆர்டர் வைஸ் அவரே கணிச்சு வச்சிருக்காப்புல. என்னடா நம்ம இந்த வாரம் போவோம்னு நெனச்சோம். இந்த வாரம் போவோம்னு நெனச்சோம். போகவே இல்ல. இந்த வாரம் கண்டிப்பா போயிருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட்ட போட்டு சென்டிமென்டலா முடிச்சுக்கலாம்னு நெனச்சுட்டாரு. அவரோட ஏவி போட்டாங்கல்ல. அந்த ஏவியிலேயே வந்து மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல பாயிண்ட்டா பேசுறீங்கடா. பாயிண்ட் வரட்டும், பாயிண்ட் வரட்டும், பாயிண்ட் வரட்டும்னு நானும் இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். மொத்த ஏவியுமே முடிஞ்சிருச்சு. தலைவன் பேசுன ஒரே ஒரே வார்த்தை வந்து நம்ப சௌந்தர்யா கிட்ட தான். அதுவும் வந்து டோட்டல் டேமேஜ். அதுக்கப்புறமேட்டு எந்த பக்கம் திசையில திரும்பினாலுமே வந்து நம்மள செருப்பால அடிச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு தலைவன் உஷாராயிட்டு அப்படியே இருந்துகிட்டத தான் நான் பார்க்குறேன். ப்ளீஸ் கன்டின்யூ. ஆமா, கண்டிப்பா. நானுமே அதான் சொன்னேன் விஷால் பத்தியும். பட் வந்து அவங்க வந்து அப்படி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன். அப்படி ஒரு வார்த்தை சொன்னா, அது ஹோஸ்ட் வந்து அது புரிய வைக்கிற விதத்துல அட்ரஸ் பண்ணணும். ஒரு வாட்டி கமல் சார் வந்து அந்த டோர வந்து ஓப்பன் பண்ணி வச்சு, விளையாட விருப்பம் இல்லாதவங்கலாம் வெளிய போயிடுங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாரி ஒரு இது பண்ணணும். அப்பதான் இவங்களுக்கெல்லாம் அது புரியும். இதோட வாய்ப்போட வேல்யூ என்னங்கிறது இவங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எனக்கு வந்து நெறைய பேர் எல்லாருமே நான் நினைச்சு வச்சிருந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. எனக்கு ஜெஃப்ப பத்தி வந்துட்டு நினைச்சதும் சொல்லிட்டாங்க. பட் வந்து அவன் வந்து அந்த அரசியல் உன்ன வச்சு அரசியல் பண்றாங்கன்னு சொல்லும்போது பின்னாடி கை தட்டுவாங்க. அதாவது கண்டஸ்டன்ட்ஸ் கை தட்டும்போது அவன் ஒரு பார்வை பார்ப்பான். எல்லாரையும் வாட்ச் பண்ணுவான். யாரெல்லாம் கை தட்டுறாங்கன்னு ஒரு கிளான்ஸ் வந்து அவன் பார்ப்பான். எனக்கு வந்து அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம்ன்றது அடுத்த வாரம் கேம் எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அவன் எந்த மாதிரி வந்து அந்த பார்வையை யூஸ் பண்ணிக்கிறான்னு எனக்கு வந்து பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. திரும்பவும் வெஞ்சன்ஸ் மோடா இல்ல ஏதா புரிஞ்சிருக்கு அவனுக்கு இவங்க சொன்னதுல அப்படின்றது எனக்கு புரியணும்னு ஆசையா இருக்கு அடுத்த வாரம். அதான் வெஞ்சன்ஸ் மோடு தான். சொல்லுங்க டாம். வெஞ்சன்ஸ் மோடு தான். எக்கோ அடிக்குது. அதனால தான். மியூட். வெஞ்சன்ஸ் மோடு தான். ஜெஃப்ரி வந்து ஒண்ணு அதிரடி ஆட்டம், இல்லன்னா வந்து ஒரு வாரத்துல ஒரு பாயிண்ட் பேசுவாப்ல. இல்ல அப்படின்னா வந்து இந்த வாரம் எவன் கை தட்டுறானோ அவன பத்தி இன்னொருத்தங்கிட்ட போய் பேசுவாப்ல. அதுதான் ஜெஃப்ரியோட கேம். அவ்வளவுதான். அத தாண்டி வேற ஏதாவது விளையாண்டுட்டாரு அப்படின்னா நம்ம ஃபயர் விடலாம். இல்லன்னா வந்து சரிப்பா வீட்டுக்கு போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடலாம். அவ்வளவுதான். எனக்கும் புரிஞ்சுச்சு. பட் வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது. முன்னாடி அவங்கள வந்து லேபிள் பண்ணக்கூடாது. பட் வந்து அந்த பையனுக்கு வந்து கொஞ்சம் வெஞ்சன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அந்த சௌந்தர்யாவோட விஷயத்துலயா இருந்தாலும் சரி, அவன் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனசுக்குள்ள அது உள்ள வச்சுட்டு அவன் வந்து அ வேற விதமா அது வந்து வெளி காமிக்கிறான். அவங்க கிட்ட நேரா போய் மூஞ்சிக்கு நேரா கேட்டா அது பரவால்ல. பட் வந்து உள்ள வச்சு நம்ம வந்து அவங்களுக்கு கெட்டது நடக்கணும்னு நம்ம நினைக்கிறது இருக்கு இல்லையா? அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அது அந்த பையன் சின்ன வயசு இப்பவே திருத்திக்கிட்டா நல்லா இருக்கும். அண்ட் சேம் அருண் வந்து எனக்கு சொல்றதுக்கு இல்ல. சிம்பிள் வேர்ட் ஈகோ. ஈகோ தான் அவருக்கு வந்து தடுக்குது. அவரோட தப்ப வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு. இல்லன்னா ஒரு மனுஷன் அ ஒருத்தங்க வந்து நீ தப்புன்னு சொன்னா அவருக்கு புரியல. சரி அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆம் ஒருத்தங்க தானே சொல்றாங்கன்னு. அவர சுத்தி நிக்கிற 100 பேர்ல 99 பேரும் வந்து நீ பண்ணது தப்புன்னு சொல்லும்போது, ஏன் நான் தப்பா இருக்கேன்னு யோசிக்க கூட அவருக்கு தோண மாட்டேங்குதுன்னா, அது எந்த மாதிரி மென்டாலிட்டி, அந்த மென்டாலிட்டிய வச்சு அவர் வாழ்க்கையில இந்த ஷோ இல்ல, வாழ்க்கையில எவ்வளோ தூரத்துக்கு அவர் சர்வை பண்ணுவாருன்னு எனக்கு தெரியல. அண்ட் ஒன் மோர் திங், ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் இருந்த அருண் யாருன்னு எனக்கு கேட்க தோணுது. இ யார் அந்த அருண் அப்போ? அவர் அந்த 2, 3 வீக்ஸ் வந்து அவர என்ன அவரா காமிக்கணும்னு அவர் நெனச்சுக்கிட்டாரு. 3 வீக்ஸ்க்கு அப்புறம் இந்த மாரி ஆச்சுன்னா, அப்ப யாரு தான் அருண்? அது அருணா? இல்ல இது அருணான்னு எனக்கு கேட்க தோணுது.
ரொம்ப கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. அவரே வந்து அதை யோசிச்சு பார்க்கணும், நம்ம எப்படி இருந்தோம், நம்ம எப்படி இப்படி ஆயிருக்கோன்றது. அண்ட் லதாமா சொன்னதை நான் 100% அக்செப்ட் பண்ணிக்கிறேன். விஜேஎஸ் வந்து அவரை காப்பாற்றிக்கிட்டாரு. பிகாஸ் வந்து அருண் வந்து அந்த வேர்ட் சொல்லுவார், அப்போ வந்து அப்படியே திருப்பி விஜேஎஸ் மேலே பழி போடுவார். எனக்கு புரியலை எனக்கு புரியலைன்னு சொல்கிற அவருக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி. அந்த இடத்துல தான் அவர் வந்து உள்ள புகுந்து அவர்கிட்ட பேசுவார். அது வந்து எனக்கு என்னமோ அவரை வந்து காப்பாற்றிக்கிட்ட விஜேஎஸை வந்து அவரே காப்பாற்றிக்கிட்ட மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்துச்சு. ஸ்மோக்கிங் ரூமில் உரிமையில் பேசினாருன்னு சொன்னீங்க இல்லையா, அது வந்து எப்போ இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இல்லை முன்னாடியா? அது மட்டும் சொல்லிடுங்க, அப்புறம் என்ன ரிமூவ் பண்ணிடுங்க. எனக்கு இவ்வளோதான் சொல்றதுக்கு இருக்கு இன்னைக்கு. மியூட். இல்ல அது கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருந்தாங்க. நானுமே பார்க்கலங்க. அவர் வந்து ஒருமையில வந்து பேசினாரு. மேபி ஷோ முடிச்சதுக்கு அப்புறம்ன்ற மாதிரி தான் சொன்னாங்க. தெரியல. பட் ஆனா ஷோ முடிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க தண்ணி குடிக்கிற ஏரியாவுக்கு தானே வருவாப்புல. இன் பிட்வீன் தான் இவங்க என்ன 60 கேமராவையும் அட் அ டைம்லயா காட்டுறாங்க? குஷி படத்துல நம்ம விவேக் சொல்ற மாரி ஒரு கேமராவ தான் காட்டுறாங்க. நமக்கு எப்படி தெரியும்? கமெண்ட் செக்ஷன்ல யாரோ போட்டீங்களே ஐயா, திரும்பவும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து எப்ப பேசினாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். மன்லி பார்த்திருக்காப்ல போல. சொல்லுங்க மன்லி. சாரி டாம், நான் இன்டர்ட் பண்றதுக்கு. இது நடந்த கான்வர்சேஷன் எப்போனா, அந்த சண்டை இருக்கும் தெரியுமா, யுவர் ட்விஸ்டர் யுவர் ப்ரோக்கர்னு. கரெக்ட். அது முடிஞ்சோடனே டைரக்டா ஸ்மோக்கிங் ரூமுக்கு தான் வெளியே போவாரு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த அழுகல், அந்த அழுகிற மாதிரி ஒரு டிராமா ஒண்ணு போடுவாங்கல்ல, அது அதுக்கப்புறம் தான். நோ நோ நோ, அத பத்தி ஃபர்ஸ்ட் இங்க பேசலங்க. பேசி நோ நோ முடிச்சிருவாரு. நோ. ஓ, இங்க வந்து விஜய் சேதுபதி பேசிடுவாருன்னு சொல்றீங்களா? இல்ல இல்லங்க. இது எப்போனா ஃபர்ஸ்ட் ஐயா நான் ஒரே நிமிஷம் கான்டெக்ஸ்ட் என்னன்னா, விஜய் சேதுபதியை வந்து அருண் ஒருமையில பேசினாரு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. அது எப்ப போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறேன். விஜய் சேதுபதி பத்தி அவர் ஒருமையில பேசிருக்க மாட்டார், தீபகை பத்தி அவர் ஒருமையில பேசியிருப்பாரு. ஓ, ஓகே. காலைல அந்த டண்டை நடந்ததுக்கு அப்புறம் ஸ்மோக்கிங் ரூம்ல போய் தீபகை பத்தி அவர் ஒருமையில பேசியிருப்பாரு. அவர் டிரைவர், அந்த வார்த்தை எனக்கு சொல்ல பிடிக்கிறதாம், அதனால சொல்லல. டிரைவர் இவர்னு அந்த சண்டைக்கு அப்புறம் அது போய் நானே பார்த்தேன். ஸ்மோக்கிங் ரூம்ல சத்யாகிரி அது சொல்லியிருப்பாரு. நானே பார்த்தேன். இவங்க அதுதான் வீட்ல இருக்க டிரைவரே மாத்தி பாவம், சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரீட் யாருக்கும். பண்ணுவான் இந்த ஆளு, அப்படிதானே பேசுவாரு. அதுதான் விஜய் சேதுபதி பத்தி அவர் இன்னும் பேசலையே. பேசி கமெண்ட் செக்ஷன்ல அது முடிஞ்சதுக்கு போட்டிருக்காங்க. விஜய் சேதுபதி வந்துட்டர்ல. இல்ல டாம், எனக்கு தெரிஞ்சு. ஆனா இது சொல்ல வரட்டாம், அது என்னது, சாரி, நான் தான் வேண்டியதான் முறைச்சேன் அந்த வார்த்தையை வந்து ஜாக்லின் நைட்டே சொல்றாரு. அது நீங்க லைவ்ல பார்த்து தெரிஞ்சிருக்கும். அவ்வளவுதான். விஜய் சேதுபதி ஒன்றும் பேசல. மேபி நாளைக்கு பேசலாம். நாளைக்கு பேசலாமா? யாரு சாமி நீ? பேசினாரான்னு கேட்டா இல்ல, நாளைக்கு பேசுவாராம். சரி, ஓகே, நன்றி. அடுத்த ஆர்டர் வைஸ் கை தூக்குனவங்க யாரு? எனக்கு மறந்து போச்சு. நீங்களே அன்மியூட் பண்ணி பேசுங்க ப்ளீஸ். இஸ் இட் செல்சி? செல்ஸ்? எஸ். எனக்கும் ஆர்டர் நெக்ஸ்ட் யாராவது ஒருத்தவங்க பேசட்டும், அதுக்கப்புறம் நான் பேசுறேன். யார் சாமி? அதுக்கப்புறம் யாரா நீங்களா? எஸ் ரதீஷ், பேசுங்க ரதீஷ். ஹாய். ஹாய் டாம், ஹாய் ஆல். கேக்குதா? ஹாய். கேக்குது ரதீஷ், சொல்லுங்க. டாம், இது வந்து எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு பர்சனலாக கோவா கேங் உடஞ்சது செலிப்ரேட் பண்ண ஒரு ஃபயர் கிராக்கர் போட்ட மாதிரி தான் இருந்துச்சு இன்னைக்கு எபிசோட். ஃபுல் ஃபயர் மோடு தான். நிறைய பேர் சொன்ன மாதிரி எவ்ரி சிங்கிள், ஐ திங்க் 2 வாரத்துக்கு முன்னாடி விஜேஎஸ் எவ்வளோ ஹோஸ்டாக கழுவி ஊற்றணுமோ அதுக்கு காம்பன்சேட் பண்ணிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீக் எல்லா பாயிண்ட்ஸுமே அடிச்சு சிக்ஸர், எல்லாமே ஹெலிகாப்டர் ஷாட்டு தான் போச்சு. Not to talk again the same points, but still just touching upon அவர் பண்ண எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரஞ்சித்தோட அந்த ரியாக்ஷன் இப்போ ஷேர் பண்ணாங்கல்ல, அந்த ரியாக்ஷன்ஸு, அப்புறம் அவர் குத்துற மாதிரி குத்துனாரு. ரஞ்சித் அன்பானவர் அப்படின்னு உள்ள நம்புறாங்க அப்படின்லாம் சொன்னார். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. குட். இப்போ இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க பேசின மாதிரி சத்யாவோட ஆட்டிடியூட் ரியலி சக்ட் ஸோ பேட்லி. அவர் வந்து ஆக்சுவலி ஹி டிஸ்ரெஸ்பெக்டட் ஸோ மெனி பீப்புள்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அது என்னமோ அவரை வந்து ஃபோர்ஸ் பண்ணிங்க கொண்டு வந்து உள்ளே விட்டா மாதிரியும், அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா மாதிரியும், அவர் பெருசாக சாதிச்சிட்டா மாதிரியும், அப்புறம் போகும்போது இந்த கிரேப்ஸ் ரொம்ப சோராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் அந்த ஒரு 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 புஷ்ஷுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. அதை ஹோஸ்ட் ட்ரை பண்ண கன்வே பண்ண பார்த்தாரு. ரொம்ப ரூடாக இல்லைனாலும் அதை சொல்ல ட்ரை பண்ணார். அவர் அதை கூட எடுத்துக்கல. அவருமே ஒரு டினையலில் தான் இருக்கார். ஆரம்பத்துலேருந்து ஹீ இஸ் இன் டினையல் மோட் தான். நீங்கள் என்ன சொல்லுங்க அப்படியே சிரிச்சிட்டு இருப்பாரு. அவர் நீங்கள் வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லுங்க, அப்பயும் சிரிச்சிட்டு தான் இருப்பார். அதே தான் அவர் கேரி பண்ணார்னு நான் நினைக்கிறேன். தட் வாஸ் வெரி பேட்.
கம்மிங் டு மஞ்சரி இஸ் தி நீங்கள் சொன்ன மாதிரி ஷோ ஸ்டீலர். அவங்க அடிச்சது எல்லாமே ஹெலிகாப்டர் ஷாட்ஸ் தான் இன்னைக்கு. ஐ திங்க் ஷீ இஸ் அ ஷூர் ஷாட் டாப் 4 பிளேயர் போல. இவ்வளோ நாள் டாப் 5ல இருந்தாங்க. ஷீ இஸ் கான் அப் டாப் 4. ஐ திங்க் ஷீ இஸ் த ஹாட் டாபிக் ஃபார் த டே. நான் வந்து அன்றே அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க, டப்பாக்குள்ள போட்டேன் டாப் 5ல. எவனும் ஆமாமா ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான். கரெக்ட். இப்பதான் ஒத்துக்கிறாங்க. டாப் 5ல இருந்தாங்க. இன்னைக்கு எனக்கு வந்து பர்சனலா டாப் 4க்கு மூவ் ஆயிட்டாங்க. ஐ திங்க் இது இப்படியே கண்டினியூ பண்ணாங்கன்னா ப்ரொவைடட். Yeah, and coming to the most important topic, Arun versus Deepak, அந்த adamantcy, complete adamantcy வந்து ரொம்ப irritating-ஆ இருந்துச்சு பார்க்கறதுக்கு. I think Ashwini was talking about ஒரு வேர்ட் யோசிச்சுட்டு இருந்தாங்க, அவர் elitist அப்படின்னு. ஆக்சுவலி அவர் he is a narcissist, கிரேட்டஸ்ட் நார்சிஸ்ட். அது வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அவர் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஐ டோன்ட் நோ இஃப் எனி ஒன் ரிமெம்பர்ஸ், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபர்ஸ்ட் வீக்லேயே அவர் ரவி சரோட சண்டை போட்டிருப்பார். அவர் தான் வந்து அந்த what do you call அந்த அந்த ரஞ்சித்தோட பிராங்க்கு வந்து பவுன்ஸ் பண்ணுவாரு. நீங்க தான் காரணம். அவரு காரணம் இல்லைன்னு தெரிஞ்சு உடனே அப்படியே பல்ட்டி அடிச்சு திரும்பிடுவாரு. அண்ட் மூவிங் இன் டு செகண்ட் வீக், அர்ணவ் கிட்ட ஒரு கான்வர்சேஷன் வரும்போது, சார் நீங்கள் லீடுனா நாங்களும் லீடு தான் சார். அந்த ஒரு he feels it's so superior அப்படின்ற ஒரு I don't know, sometimes I also feel that he must be insecure. I don't know. எல்லா இடத்துலையுமே அவர் வந்து தான் சொல்றது கரெக்டு, மற்றவங்க எல்லாமே தப்பு. அண்ட் இன்னொரு வாட்டி யாராவது ஒருத்தங்க ப்ரூவ் பண்ண பார்த்துட்டா அதை திரும்ப அதை பேசி அது வந்து அவரோட பாயிண்ட் கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ண பார்க்குறாரு. அதுக்கு தான் ஆக்சுவலி இன்னைக்கு நிறைய வாங்கினாருன்னு நான் நினைக்கிறேன். இட் வாஸ் வெரி குட், மச் ரிக்வயர்ட் அண்ட் லாங் பெண்டிங் டியூ. அண்ட் இவங்க யாரோ இன்னொருத்தவங்க சொன்ன மாதிரி எனக்குமே வந்து தீபக்கை இன்னுமே அட்ரஸ் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு, எஸ்பெஷலி ஃபார் ஹிஸ் ப்ரொவோக்கிங் ஸ்பீச் த நெக்ஸ்ட் டே மார்னிங். இன்ஃபேக்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு தெரியுது, மார்னிங் வரும்போதே அவரை ட்விஸ்டர்னு கூப்பிட்டதும் சரி, அதுக்கப்புறம் அந்த லீட் கொடுத்து அவரை பேச விட்டதுமே ஐ திங்க் ஐ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் திஸ் கேம், இவனை கொஞ்சம் நோண்டி பார்க்கலான்னு நினச்சாரான்னு எனக்கு தெரியல. பட் அதுக்குமே ஹோஸ்ட் அட்ரஸ் பண்ணியிருக்கணும், அட்ரஸ் பண்ணல. அண்ட் அகெயின் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்லேயுமே ஜெஃப்ரிக்கு வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஓட் பண்ண அந்த பிளான் வந்து சத்யா அருண் தான் இருந்தாலும் ஜெஃப்ரி wouldn't have won it without other support. மற்றவங்களையுமே அவரை நிறைய கேட்கல, பவித்ராவாக இருக்கட்டும், தர்ஷிகா இருக்கட்டும், வை நீங்க ஏன் மஞ்சரிக்கு போடலை அப்படிங்கிற கேள்வி கேட்கல, ஏன் ஜெஃப்ரிக்கு போட்டிங்கன்னு கேட்கல. அண்ட் பியாண்ட் தட் தர்ஷிகா அவரை சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் கூட அதை வந்து she was trying to justify, நம்ம ஜெயிக்கிறத விட ஒருத்தங்க ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நம்ம ஃபீல் பண்றோம்லடா அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து முட்டு கொடுக்கறது தப்பு பண்ணிட்டோம், இப்ப பாலிஷ் பண்ணியே ஆகணும், மக்கள் நம்மள கேவலமா பார்ப்பாங்க. இவர் சொல்லும் போது இவ்வளவு கிளாப்ஸ் வந்திருக்குன்னா இங்க 1% ஆஃப் த மக்கள் கூட இல்ல, வெளியில நம்மள எப்படி காரி துப்பிருப்பாங்கன்றத வந்து சமாளிக்கிறதுக்காக அவங்க பண்ண மேட்ரு. எக்ஸாக்ட்லி அதைத்தான் மஞ்சரி சொல்லியிருப்பாங்க, கிளியரா சொல்லியிருப்பாங்க. அப்ப கப்பை கொடுத்துட்டு போயிருங்களேன், நீங்க ஏன் மற்றவங்களுக்கு இவங்க விளையாடலன்னா அப்ப ஏன் இன்னொருத்தவங்க விளையாடணும்னு நினைக்கிறீங்கன்னா கப்பை கொடுத்துட்டு போயிருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி தீபக்குமே அந்த இடத்துல லைட்டா நல்லவன் வேஷம் போட்டாப்ல. தீபக்குமே வந்து நினைச்சிருந்தா, if you are that much sure enough, you should have given it to மஞ்சரி when you know that the majority is on Jeff. எப்படி இருந்தாலும் நீ ஒரு ஓட்டு மஞ்சரிக்கு போறதுனால மஞ்சரி வின் பண்ண போறது கிடையாது. பட் ஸ்டில் தீபக் கொடுத்துருக்கலாம், ஒரு பாலிஷ்டான ஒரு வார்த்தைகள் ஒண்ணு சொல்லிட்டு அவர் வந்து திரும்ப அவருமே அவரோட சாய்ஸ்மே மஞ்சரி கிடையாது, அவர் ஜெஃபுக்கு தான் கொடுத்தாப்ல. அதுமே பேட் தான். கரெக்ட். அத வந்து ஏன் ஹோஸ்ட் அட்ரஸ் பண்றது தான் கேள்வி. அருணா அவளை அடிக்கிறீங்க ஐயா, உங்க வாய்ஸ் வந்து பிரேக் ஆகுதுங்கய்யா. எனக்கு மட்டும் தான் கேக்குதா? ஒரு வாய்ஸ் பிரேக் ஆகுதானே ஆரியா பலவன்? இப்ப கேக்குதா? ஓகே பிரேக் ஆகுது. ஓகே பிரேக் ஆகுது. ஓகே இப்ப பேசுங்க. இப்ப கேக்குதா? ஓகேவா? கேக்குது. அததான் ஆக்சுவலி முத்து ட்ரை பண்ணாரு நான் நினைக்கிறேன். அவங்க கிட்ட பேசும்போது தீபக் அவரை பேச விடல. முத்து வந்து சொன்னாரு, இந்த எபிசோட்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும்னா, நான் உங்க பொசிஷன்ல இருந்தா அந்த ஓட்டை போட்டிருக்க மாட்டேன்னு சொல்ல வரதுக்குள்ளே தீபக் கட் பண்ணிட்டாரு, சொல்ல விடல அவரை. இவங்க ஜாக்லினும் சேலஞ்ச் பண்ணல, அவங்க அந்த பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா அருண் சத்யா 2 பேர் தானே போட்டாங்க, மற்றவங்களாம் போட்டிருக்கலாமே அப்படின்னா அதை பேசவே விட மாட்டேங்கிறாங்க. அது கொஞ்சம் ஹோஸ்ட் இன்னும் கூட கேட்டிருந்திருக்கலாம், இப்போ எல்லாருமே சேர்ந்து ஒரு பையனை கொடுத்துருக்கீங்க அப்படின்றத.
அண்ட் ஜெஃப்ரி ஐ திங்க் கொஞ்சம் ஜெஃப்ரியோட அந்த அந்த கன்னிங் கேம் கொஞ்சம் வெளியே வருது. அவருடைய ஒரிஜினல் சைடு நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதை நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அவர் ஆல்தோ ஹீ இஸ் ஆஸ் அ பிளேயர், அவரை எப்படி சேஃப்கார்ட் பண்ணிக்கணும், எங்கே கூட்டணி வைக்கணும், எப்போ வெளியே வரணும் எல்லாமே பண்ணினாலுமே a lot many things doesn't look so good on the whole. அண்ட் அதோட சேர்த்து எனக்கு 2 கொஸ்டின் மட்டும் இருக்கு. இப்ப அருண் சொன்னார் இல்லையா, இந்த ஃபுட்டேஜ்ல என்னைக்கு ஃபுட்டேஜ்னு தெரியல. இப்ப சேதுபதி இந்த ஹோஸ்ட வந்து நான் முறைச்சேன், வேணும்னு தான் முறைச்சேன்னு. அதுக்கும் பர்சனலான வஞ்சம் தீர்க்கப்பட்டதா இன்றைக்கு? அது இல்ல இப்ப நான் இல்ல அது இருக்கலாம்ல, கண்டிப்பா இருக்கும். பிகாஸ் வென் ஹி அட்ரஸ் இட் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்கல்ல, சொல்லியிருப்பாங்கல்ல, இது சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப விஜய் சேதுபதியோட டீமும் இருக்கு. சோ மத்த நாள் ப்ரிப்பேர் பண்றத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காப்ல. பரவாயில்ல, அது வெஞ்சன்ஸாவே கூட இருக்கட்டுமே. பட் இன்னைக்கு என்னோட எபிசோட் வந்து கரெக்டா அது போச்சுன்னு நான் நினைக்கிறேன். இத்தனை நாள் போகல, இன்னைக்கு வந்து அது பெர்ஃபெக்ட்டா போச்சுன்னு நினைக்கிறேன். போச்சு. அதான் சொன்னேன், லாங் பெண்டிங் டியூ தான். இப்போ இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வீக் கேம் மட்டும் எப்படி இருக்கும், அவ்வளவுதான். தட்ஸ் மை क्वेश्चन, தட்ஸ் ஆல் மை பாயிண்ட்ஸ். தேங்க்ஸ். நம்ம இப்படி வந்து அப்படியே டிவிக்கு முன்னாடியே கன்னத்துல கையை வச்சு பாத்துக்கிட்டு இருப்போம். ஆனா எப்பவும் போல இவனுங்க ஒண்ணுமே விளையாடாம கேவலமா பண்ணி, ஏன்டா வாரம் வாரம் நல்லா வாங்கி கட்டிக்கிறீங்களேன்னு தான் நம்ம உட்காந்துட்டு இருக்க போறோம். அதை மாற்றுக்கிறது கிடையாது. ஓகே, அவ்வளவுதான். தேங்க்யூ சோ மச் ரதீஷ். அவ்வளவுதான், உங்களை நான் ஸ்பீக்கர்ல இருந்து ரிமூவ் பண்றேன். இன்னொரு 3 பேர் ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் கேட்டிருக்காங்க. மக்களே, நான் வந்து ரொம்ப நேரமா காஸ்மோரா இவங்கலாம் வந்து ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் கேட்டே இருந்தாங்க. பிரசன்னாலாம் ஏன் கொடுக்கல அப்படின்னா பேசிட்டு இருந்தாங்க, என்னால ஆட் பண்ண முடியல. 10 பேர் மட்டும் தான் வந்து எலான் மஸ்க் வந்து அலோவ் பண்ணுன்ற ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறதுனால அதான் காரணம். ஓகே, மத்தபடி ஒண்ணும் இல்ல. உங்களை ரிமூவ் பண்றேன் ரதீஷ். யா ப்ளீஸ். யா தேங்க்ஸ். ஜோ கேக்குறப்பல சொல்லுங்க ஜோ. கேட்க வந்தேன்னு சொல்ல போறாரோ, பேசணும்னா அவரே பேசப்பல. ஜோ, உங்களை ஆட் பண்ணிட்டேன். ஏதாவது சொல்லணுமா ஜோ, இல்ல கேக்கலாம்? பேசுறவங்களுக்கு இல்லைன்னா நான் கீழே இருக்கேன், இருக்கேன். நோ ப்ராப்ளம். ஓகே, இல்ல பேச இருக்காங்க. நீங்க சொல்றது ஏதாவது முக்கியமான மேட்டர்னா பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுவும் தேங்க்ஸ். சர்வைவர், உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் சர்வைவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள நான் கூப்பிடலன்னா என்ன அவ்வளவுதான் கல்ல விட்டு எரிஞ்சிருவாங்க. பிரியா செல்சி, அடுத்து சுபா, அடுத்து ஜிபிஎம். இல்ல, பிரியாக்கு அப்புறம் நானு, அடுத்தது சுபா. சுபாவும் ஏன் பொறுமையா? சுபா சமைச்சிட்டு இருக்கீங்களா சுபா? இல்ல சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. சவுண்ட் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு. சூப்பர். சொல்லுங்க, ஏதோ சொன்னீங்க ஜோ, கேக்கல. ஓவர்ல போயிடுச்சு. இல்ல மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஆடியா? ஓகே. இல்ல ஜோ ப்ரோ கிட்ட நான் ஒரு பேசணும். ஹலோ, ஒரு நிமிஷம். ஜோ ப்ரோ இங்கே இருங்க ப்ரோ. சர்வைவ். ஓகே இருப்பாரு. இல்ல இருப்பாருங்க, நீங்க பேசும்போது கூட கூப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை. இருக்காரு. யாரு அடுத்து? பிரியா செல்சி, பேசுங்க. ஹாய் டாம். நான் சொல்ல வேண்டிய லிஸ்ட் எடுத்து வச்சு இருந்த எல்லா பாயிண்ட்ஸையும் அஸ்வினி பேசிட்டு போயிட்டாங்க. அந்த ஒரே ஒரு பாயிண்டாவது நான் சொல்லலாம்னு இருந்தேன், அதையும் வந்து லதா மம்மி பேசிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுல நான் அதே பாயிண்ட்டை வந்து எனக்கு ஆட் ஆன் பண்ண வேணாம், போர் அடிக்கும். ஸோ எனக்கு வந்து ஒரே இவ்வளோ நேரம் பேசினதுல வந்து எனக்கு ஒரே ஒரு மாற்று கருத்து மட்டும் இருக்கு. அதை மட்டும் நான் சொல்லிட்டு எனக்கு நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியணும் அதுல. ஸோ இதுல வந்து அருண் வந்து நான் நியாயப்படுத்துறதுக்கோ அருணுக்கு சப்போர்ட் பண்றதுக்கோ பேசல. எனக்கு அருணை பிடிக்காதுன்னு இங்க டெய்லி நான் பேசுறவங்க கேட்கறது தெரியும். ஸோ இப்போ நான் அருணுக்கு பேசுறேன்னு வந்து என்னை அடிக்காதீங்க ப்ளீஸ். அருணுக்காக நான் பேசுறேன். நான் ஒரு தேர்ட் பர்சனா பார்க்கும்போது எனக்கு அருணையும் பிடிக்கல, தீபக்கையும் பிடிக்கல. ஸோ எனக்கு வந்து அகெயின் இதுக்கு முன்னாடி அருண் வெர்சஸ் மஞ்சரியில எப்படி ஒன் சைடடா மஞ்சரி சைட் போச்சோ, இன்னைக்கு எனக்கு அப்படியே மொத்தமா அருண் சைட் போன மாதிரி இருந்தது. தீபக் சொன்ன வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அதை வந்து ஒரு ஸ்ட்ரிக்டா கண்டிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இந்த சத்யாவையோ தீபக்கையோ இவரெல்லாம் வந்து இவருக்கு பிடிச்சவர்கள் இருக்கிறாங்கன்னா வந்து சும்மா தோல்ல தட்டி கொடுத்துட்டு போயிடுறாரு விஜய் சேதுபதி. அப்படி இல்லை அப்படின்னா மட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆஃபீஸரா அவங்க கிட்ட நடந்துக்கிறாங்க. இன்னைக்கு பவித்ரா கிட்ட அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்க தெரியற விஜய் சேதுபதி எதுக்கு வந்துட்டு சத்யா போகும்போது வந்து அப்படி பூசி முழுகி சுகர் கோட் எல்லா கோட்டும் பண்ணி அனுப்பணும். ஐயா, நைட்டு தூக்கம் வராதியா? முத்துக்குமரன் பேசுனதுக்கே தலைவனுக்கு நைட்டு தூக்கம் வரல, அப்புறம் விஜய் பேசி அனுப்பிட்டா எப்படி தூங்குவாப்ல?
இன்னைக்கு மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா ஷோலையும் தான் சொல்றேன். இன்னைக்கு மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா வீக்கெண்ட்லயும் இப்படிதானே பண்ணாரு. அவரை மட்டும் வந்து இவரோட இல்ல ஏதோ இல்ல குழந்தை கலாச்சு மாதிரி தள்ளினாரு. நோ கடைசி 2 வீக்ஸ் நீங்க நோட் பண்ணீங்கன்னா சத்யா தெரிஞ்சு போச்சு, இவருக்கும் தத்தின்னு தெரிஞ்சு போச்சு. அதனால வந்து இவருமே கலாய்க்க ஆரம்பிச்சாங்க. இன்ஜினான்னு கேட்டதாகட்டும், நிறைய இடத்துல வந்து அவர் வந்து கலாச்சாப்ல சத்யாவை. பட் ஏர்லி ஸ்டேஜ்ல வந்து அந்த கவுண்டர் சொல்லி அந்த படப்பேரை சொல்லி ஒண்ணு பண்ணார்ல, அதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் மட்டும் தான் கொஞ்சம் அப்ரிசியேஷன் மாதிரி ஃபீல் ஆச்சு. மத்தபடி இவருமே கலாச்சிருக்காப்ல இல்லையா? எனக்கு வந்து அது எப்படின்னா, அதுதான் சொல்றேன். லைக் 2 டைப் ஆஃப் ஹர்ட் இருக்குல்ல. சாஃப்ட் ஹர்ட், ஹார்ட் ஹர்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல. இவர் வந்து இவருக்கு புடிச்சவர்களுக்கு வந்து அந்த சாஃப்ட் பேட்டா தான் பண்றாரு. அது ஒரு கலாய்க்கிறதா இருந்தாலுமே, எந்த விஷயத்த நம்ம சீரியஸா அட்ரஸ் பண்ணணுமோ, அந்த விஷயத்த சீரியஸா அட்ரஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் விஷால வந்து அவர் வந்து இத நான் பேச விரும்பலன்னு போயிட்டாரு. அத அட்ரஸே பண்ணாம போயிட்டாரு. அது எனக்கு ஓகே இல்ல. அத ஆக்சுவலி நீங்க அட்ரஸ் பண்ணியிருக்கணும். அத வந்து நம்மளுக்கு டெலிகாஸ்ட் பண்ணனாலும் பரவால்ல. அதைய வந்து கண்டிச்சு வச்சிருந்தா அட்லீஸ்ட் விஷால் அத ரிப்பீட் பண்ணாம இருப்பாரு. ஆனா அப்படி நடக்கல. சோ எனக்கு அந்த மாரி அவரு வந்து ஒரு சில விதமான பயாஸ் இருக்க மாரி தான் எனக்கு ஃபீலிங்கா இருக்கு. அதே மாரி வந்துட்டு இன்னைக்கு வந்து நெறைய பேர் வந்து அவரு கால்ல வந்து பேசினது வந்து கரெக்ட்ன்னு நெறைய பேருக்கு சொன்னீங்க. எனக்கு வந்து அது கரெக்ட்டா ஃபீலே ஆகல. இதுக்கு முன்னாடி எவ்வளவோ இது திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் சீசன். இத்தன சீசன்ல எவ்வளவோ நெறைய சென்சிட்டிவான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அப்பல்லாம் வந்து வீக்கெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி, வீக்கெண்ட்ல ஒரு குறும்படம் போட்டு, இல்ல வீக்கெண்ட்ல வந்து ஹோஸ்ட் வந்து அட்ரஸ் பண்ணி அப்படிதான் நடந்திருக்கு. இத வந்து எனக்கு டியூவலா நான் பார்க்குறேன். அருணையும் காப்பாத்தணும், விஜய் சேதுபதி அவர்கள் அவரையும் காப்பாத்திக்கணும். 2க்குமே எனக்கு பண்ண மாரி இருந்தது. ஏன் அருணோட ரியல் ஃபேஸ் வரட்டுமே. அவரு வந்து வாரம் ஃபுல்லா அவர் கேம் போனா போட்டும். அவர் இதுக்கு முன்னாடி அப்படியே பயங்கரமா ஆடி பண்ணிட்டாரா ஏதாச்சு? நம்ம வந்து அவரு கேம் போகுதுன்றதுக்கு ஃபீல் பண்றதுக்கு. அப்படி இல்ல. அவரு ஒண்ணும் பண்ணல. இதுவரைக்கும் அவரு வந்து லைம் லைட்ல இருக்கணும்ன்றதுக்கு வந்து அப்பப்போ பரதநாட்டியம், கதகளி எல்லாம் ஆடினாரு. அவ்வளவுதான் பண்ணியிருக்காரு. அவரு ஷோக்கு வந்து வேற தனியா வந்து கேம நான் வந்து டர்ன் பண்றேன். கேம நான் சுவாரஸ்யமாக்குறேன்ற மாரி லெவலுக்குலாம் அவர் எதுவுமே இதுவரைக்கும் பண்ல. அதனால எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, அருணோட ஃபேஸ் வில் கம் அவுட். அவர் அடுத்த வாரம் எவிக்ட் ஆயி போனாலும் போயிருவாரு. இப்படியே பேசிட்டு இருந்தா, சீரியஸா மக்களுமே காண்டாயி, என்ன இவரு இப்படி பேசுறாருன்னு வெளிய அனுப்பிச்சு விட்டுருவாங்க. நீங்க ஆர் அப்படி அவரே எதிர்பார்க்காதீங்க. இப்ப வந்து போல்ல வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து ஒருத்தர் வந்து அத மெசேஜா அனுப்பிச்சிருக்காப்ல. என்ன கொஸ்டினா, வீக்லி டாஸ்கில் டைரக்ட் நாமினேஷன் கொடுக்கப்பட்டது பற்றி உங்கள் கருத்து? ராணா சரியான சாய்ஸ் தானா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 45%ம், வேணும்னே ராணாவ டார்கெட் பண்றாங்கன்னு 54%ம் ஓட்டு போட்டிருக்காங்க. புரியுதா? அந்த மாரிலாம் நான் நினைக்காதீங்க. அந்த அனுப்ப மாட்டாங்க. இல்ல அந்த மாரி அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்றேன். இந்த மாரி ஒரு கூட்டம் வெளியில இருக்காங்க ஐயான்றேன். எனக்கு வந்து அது 2மே காப்பாத்தப்பட்டதுக்கு பண்ண மாரி தான் இருந்துச்சு. அந்த டு ஆட் அ பாயிண்ட் டு திஸ், எனக்கு என்னன்னா, அருண் அவருக்கு அப்படி ஃபீல் ஆனது கரெக்ட், தப்புன்றத தாண்டி, இவ்ளோ பெரிய ஷோல எல்லாருக்கு முன்னாடியும் உங்களுக்கு அந்த புணர்ச்சி இருக்குன்னு சொல்றப்போ, அங்க நம்ம பொருத்தி பார்த்தா, நம்மள ஒருத்தவங்க அப்படி சொல்றப்போ, நம்மளுமே டவுன் தான ஆவோம். நம்மளுக்குமே என்ன ஹோஸ்ட் இப்படி சொல்ட்டாங்க, என்ன எப்படி இப்படி சொல்லலாம்? அந்த மாரி ஒரு ஃபீலிங் தான் அருணுக்கும் எனக்கு வந்த மாரி இருந்தது. பிரியா, அந்த பிரியா. ஆஸ்பெக்ட்ல எனக்கு வந்து அன்ஃபேரா நோ. மத்த நாள் வந்து விஜய் சேதுபதிய நம்மளே கடிச்சிருக்கோம். அவங்களுக்கு இது தேவை கிடையாது. ஏன் இந்த அளவுக்கு ஒருத்தவங்கள பண்ணதுக்கு அப்புறமேட்டு இப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம இத பத்தி பேசியிருக்கோம். கரெக்ட்டுங்களா? ஜாக்லின பத்தி பேசினதாகட்டும், மஞ்சரிய பத்தி பேசினதாகட்டும், நெறைய பேர்த்துக்கு வந்து விஜய் சேதுபதி அவர்கள் இத பண்ணதா ஒரு குற்றச்சாட்டாவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனா, இந்த இடத்துல வந்து எது எது பிரச்சனை அப்படின்னா, எல்லாருமே அவங்க பண்ண தப்ப வந்து உணர்ந்துட்டாங்க. ஓகே. பட் திஸ் கை ஹி இஸ் கம்ப்ளீட்லி அவ சொல்றது மட்டும் தான் கரெக்ட். விஜய் சேதுபதி தவறு, மக்கள் தவறு, வீட்ல இருக்க எல்லாருமே தவறு. ஏன்னா, இதுவரைக்கும் அந்த கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வீட்ல இருக்க மத்த மக்கள்லாம் ஒத்துருப்பாங்க. விஜய் சேதுபதி வந்து அதுக்கு மாத்தி பேசியிருக்கலாம். இல்லன்னா இது வந்து சேமா தானே இருந்திருக்கு. பட் இந்த இடத்துல ஹி இஸ் நாட் அட் ஆல் ரெடி டூ அக்செப்ட் எனிஒன்ஸ் ஒப்பீனியன் தட் வாட் ஹி இஸ் டூயிங். ஹி இஸ் வெரி வெரி கிளியர் அண்ட் அந்த எப்படி சொல்றது? என்ன வார்த்தைங்க சரியான வார்த்தை சொல்றது? அந்த அக்செப்டன்ஸ் இன்னும் சரியா எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் இன்னும் ஹி டோன்ட் நோ ஹவ் டு ரியாக்ட் டு இட். மக்கள் நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோ, இந்த ஒரு இன்சிடென்ட்னால நம்ம பேரே போச்சோ அப்படின்ற மாரி, இப்ப மட்டும் நம்ம ஒத்துக்கவே கூடாதுடா, கடைசி வரைக்கும் நின்னுட்டே இருக்கணும்டான்னு பண்ண மாரி இருந்துச்சு. சோ அப்ப அதுக்கான இது தேவை தானே. வென் ஹி வாஸ் அகெயின் டாக்கிங் அபௌட் விஜய் சேதுபதி, ஏன்னா அந்த கிச்சன் ஏரியால நின்னு விஷாலோட பேசும்போது ஒரு பாயிண்ட் பேசினாரு. ஐ லிட்டரலி ஃபர்கெட் தட் பாயிண்ட். அதுவுமே வந்து டைரக்டா விஜய் சேதுபதி தான் தாக்கியிருப்பாப்ல. அது எப்படி இப்படி சொல்லலான்ற மாரி அவர் கொஸ்டின் பண்ணியிருப்பாரு. அப்ப வந்து திரும்ப ஒரு எக்ஸ்பிளனேஷன் குடுக்க வேண்டியதா தான் இருக்கு. அது எப்படி நம்ம பாவமா பார்க்க முடியும்? நான் பார்க்குறேன், நமக்கு தெரியுது அருண் பண்றது பச்சை தப்புன்னு சொல்லிட்டு. பாவமாலாம் நான் சொல்லல. நான் ம். என்ன சொல்றேன்னா, அந்த இடத்துல வந்து ஆ
லைக் இப்ப அருணுமே ஏன் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அது அருணோட சாய்ஸ் தானே. அக்செப்ட் பண்ணும், அக்செப்ட் பண்ண இப்ப எல்லாருமே தப்புன்னு என்ன சொன்னாலுமே நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணுமா இல்லையாங்கிறது வந்து மித்தவங்க சொல்றனால நடக்க போறது இல்ல. நீ என்னைக்கு உட்கார்ந்து நீயா யோசிச்சு ரியலைஸ் ஆறியோ அந்த அன்னைக்கு உனக்கு ஒரு ரியலைசேஷன் வரும். இவ்ளோ பேர் சொல்றதை உட்கார்ந்து கண்டிப்பா அருண் யோசிக்கணும், இவ்ளோ பேரும் தப்புன்னு சொல்றாங்கன்னு. ஆனா அட் த சேம் டைம் இவ்ளோ பேர் சொல்றனால நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு அது வந்து அந்த அவசியமும் இல்லல்ல அருணுக்கு. சோ இவ்ளோ பேருக்கு முன்னாடி தாழ் புணர்ச்சின்னு சொல்றப்போ அவரு அதுக்கான ரியாக்ஷனா தான் நான் அதை பாக்குறேன்னு சொல்றேன். அதாவது அருண் பண்றத கரெக்ட்னு நான் சொல்லல, நியாயப்படுத்தல. நான் சொல்றது வந்து அந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன அன்ஃபேர்னஸ் என்னன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றப்போ யாருக்கா இருந்தாலும் அப்படி ஒரு தாழ்ப்புணர்ச்சின்ற வார்த்தை வந்து இவ்வளோ பெரிய டிவி ஷோல எல்லாருக்கு முன்னாடி சொல்றப்போ அதுக்கான ஒரு ரியாக்ஷன் இல்லாம இருக்காதுன்னு நான் சொல்ல வரேன். அதுக்கான அப்படி சொல்லும் ரியாக்ஷன் தான் பொழுது அவ்வளவு நான் என்ன சொல்றேன்னா, அப்படி இருக்கும் பொழுது இதே அருண் தீபக்க பார்த்து அந்த வார்த்தையை சொல்லி பிராண்ட் பண்றாருல, நீங்க இப்படி பாக்குறீங்க, எப்படி நீங்க ஸ்கில் ஓரியன்டட், லேபர் ஓரியன்டட்னு சொல்லி அவர் மேல ஒரு பிராண்ட் பண்றாருல, அது எவ்வளவு பெரிய தப்பா இருக்கிறதுனால தானே அட்ரஸ் பண்றாருன்னு நான் சொல்றேன். இவரு மேல இதே வார்த்தை வரும்பொழுது இத வந்து இவர் வந்து ஐயையோ போச்சு, முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற இவரு, இதே இதே பந்த தானே மத்தவங்க மேலயும் எரிய பார்த்தாப்ல. நான் சொல்ல வர்றது புரியுதா ஓகே பிரியா? இல்லையா? ஓகே. எனக்கு உங்க வாய்ஸ் இப்ப திருப்பி ஏலியன் வாய்ஸ் மாரி கேட்க ஆரம்பிச்சிருச்சு. சோ இட்ஸ் ஓகே. இதோட முடிச்சுக்கலாம். நான் வந்து லிசனர் போயிடுறேன். ஓகே, ஓகே. ஐயோ! சாரி, இது மட்டும் சொல்லணும்னு நினைச்சேன். அண்ட் டாம், நீங்க வந்து உண்மையாலுமே சூப்பரா ஸ்பேஸ் கண்டக்ட் பண்றீங்க. லைக் இது வந்து நாங்க கண்டக்ட் பண்றப்பமே வி ஹவ் கான் த்ரூ சோ மெனி திங்ஸ். ஸோ இந்த சீசன் அது நீங்க கோ த்ரூ பண்றதுனால எனக்கு ரொம்ப புரிஞ்சுக்க முடியுது. பட் அதுக்கெல்லாம் லைக் அசந்துராதீங்க. நீங்க சூப்பரா பண்றதுனால தான் உங்க மேல இது எல்லாம் கல்லெறியப்படுது. அது எல்லாத்தையும் வந்து தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு கீப் கோயிங், கீப் ரீச்சிங் ஹைட்ஸ். ஐ ஹோப் யூ கெட் ஆல் த love, success, and more and more whatever you want in your life. I just wish all that happens to you. Keep doing this. எனக்கு உங்க ஸ்பேஸ் நான் வந்து ஒரு 1 மந்தாக தான் அட்டென்ட் பண்றேன். எனக்கு உங்க ஸ்பேஸ் ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யுவர் ஹியூமர் சென்ஸ். நீங்க அந்த ஹியூமரா கொண்டு போறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் மோர் தேன் ஆல் திஸ், அப்பளவே ரேணும் சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கீங்க பேசுறதுக்குன்னு. அதுல ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்டா நீங்க ரொம்ப வார்ம்த் கொடுக்குறீங்க. ஸோ அந்த ஒரு வார்ம் ஃபீலிங்னாலேயே எங்களுக்கு திருப்பி திருப்பி வந்து பேசணும். இப்போ 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 நம்ம 2 பேருக்குமே ஒரு கான்ட்ராடிக்டரி ஒப்பீனியன் இருக்கு. ஆனா எனக்கு எந்த இடத்துலயுமே நீங்க என்ன புட் டவுன் பண்ண மாதிரியோ இல்ல என்ன டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண மாதிரியோ எனக்கு இல்ல. ஸோ நாளைக்குமே எனக்கு இன்னொரு கான்ட்ராடிக்டரி பாயிண்ட் இருந்தாலும் நான் தைரியமா வந்து பேசுவேன். ஸோ இவ்வளோ ஒரு நல்ல ஸ்பேஸ் நீங்க கண்டக்ட் பண்றீங்க. ஐ வாண்ட் டு கிவ் ஆல் த கிரெடிட்ஸ் டு யூ. கீப் ராக்கிங். தேங்க்யூ ஸோ மச் பிரியா. நன்றிகள். ஐயா, இவங்க சுபா பேசட்டும். சுபாக்கு அடுத்து ரியா பேசட்டும். ஏன்னா ரியா வந்து பல மாசம் மேல இருந்துட்டு வந்து ஸ்பேஸ்ல இருந்து தள்ளி விட்டுருச்சுன்னு போயிட்டாங்க. அதனாலதான். ஓகே. நம்ம ஸ்பேஸ்க்கு வந்து ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தர் இருக்காப்ல. நம்ம மைட்டியஸ்ட் ப்ராஃபிட் ஆஃப் த காட்னு ஒருத்தர் இருக்காப்ல. அவர் வரதே வந்து ஃபாலோவர்ஸ்க்காக தான் வராரு. அவரோட ட்வீட்ல உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிருங்க. என்னோட ஸ்பேஸுக்கு யாரு வந்தாலும் வரலனாலும் ஊருக்கு முன்னாடி வந்து உட்கார்றது அவர்தான். அவர் வேணும்னா பாவம் அவர் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்றும் பண்ண மாட்டாப்ல, பட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எஸ் ரியா, ரியா இல்ல சுபா. சுபா அடுத்து ஐயா ரியா. ஜிபிஎன் அவர் சண்டைக்கு வந்துருவாரு. அவர் ஃபர்ஸ்ட் பேசிட்டோம். சாரி ஜிபிஎன், இப்ப நீங்க எனக்கு கல்லால் இல்ல அடிச்சிருவீங்களா? இல்ல 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 அப்படி இல்ல. மணி 1:49 பக்கத்துல கொஞ்சம் பேர்லாம் தூங்குறாங்க. அதனால நான் பேசிட்டு சாரிங்க. ஓகே. இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல. நான் வந்து ஃபர்ஸ்ட் அது அந்த டாம் அந்த ஸ்பேஸ் அத பத்தி நீங்க என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் வந்து நான் வந்து ஒரு ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸா அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் உங்க ஸ்பேஸ். பட் ஸ்டில் நான் வந்து லைட்டா அருண் சப்போர்ட் பண்ணாலுமே என்ன ஸ்பேஸ்ல அலோவ் பண்ணி அவாய்ட் பண்ணாம பேச வைக்கிறீங்க. அதுக்காக நான் வந்து கண்டிப்பா நீங்க டெமோக்ராட்டிக்கா ஸ்பேஸ கண்டக்ட் பண்றீங்கன்றதுக்காக நான் சொல்ல வந்தது. தேங்க்ஸ் ஃபார் தட். அப்புறம் குறிப்பா வந்து என்னன்னா ஒரு 3 பாயிண்ட் தான். வந்து நான் வந்து கண்டிப்பா வந்து விஜய் சேதுபதி இன்னைக்கு அட்ரஸ் பண்ண லேபர் இது டாஸ்க்க வந்து நான் வந்து நான் வந்து அப்ரப்ட்டா நான் வந்து அப்ஜெக்ட் பண்றேன். காரணம் வந்து என்னன்னா, இங்க வந்து எல்லாருமே பேசினாங்க. பட் டேக்லைன்லாம் குடுத்தாங்க. யாரோ வந்து நார்சிசிஸ்ட்ன்னு சொல்லிட்டு அருண்க்கு. அதெல்லாம் ஓகே. பட் நான் வந்து தீபக் வந்து ஒரு ரேசிஸ்ட்ன்னு நான் சொல்றேன். நான் வந்து ஒரு இர்ரேஷனல்ஸ்ன்னு நான் சொல்றேன். அவர் வந்து ஒரு கேவலமான ஜென்மம்னு நான் சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து
தீபக் போயிட்டு அருண் கிட்ட மட்டும் தான் சாரி கேட்டாரே தவிர, அவர் பேசினதுக்காக ஒட்டுமொத்த டீம் கிட்டயோ, மக்கள்கிட்டயோ அவர் சாரி கேட்கல. அந்த வார்த்தை வந்து ரொம்ப தவறானது. அத அட்ரஸ் பண்ணாத ஹோஸ்ட் வந்து அவருமே வந்து ஒரு ரேசிசம்க்கும் ஒரு இதுக்கும் வந்து சப்போர்ட் பண்றாருன்னு நான் சொல்றேன். விஜய் சேதுபதி. அதே மாரி சாரி இன்னொன்னு டு வந்து இன்டரப்ட் யூ. ஆ. அத நம்ம அப்படி ம். சொல்ல முடியாது. ஒரு ஃபேவரட்டிசம் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். பிகாஸ் நாங்க அத ஃபர்ஸ்ட்டே அட்ரஸ் பண்ணும்பொழுதே சொன்னோம். தீபக்குன்னு அப்படின்னு வரும்பொழுது அது வந்து கேட்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஆ இல் 2 பேருமே டேமேஜ் கண்ட்ரோல் தான் பண்ணாங்க. இப்ப அருண் சொன்னது தவறுன்றது அருணுக்கும் அப்பயே புரிஞ்சிருச்சு. இப்ப வந்து இவர் சொல்றாரு, இத அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் இவர் நினைக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி மை இல்ல பெர்ஸ்பெக்டிவ். நான் அது ஓகே. இல்ல ம். நான் சாரி மேபி அது அது நீங்க அலோ பண்ணலாம் ஓகே. பட் ம். நான் என்ன சொல்ல என்னோட பாயிண்ட் என்னன்னா, அத வந்து அவரு கேட்காம அப்படி அப்படி தட்டிட்டு போனது வந்து அத ஒத்துக்க முடியாது. எந்த விதத்திலயும் அது வந்து நான் வந்து இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கண்டிப்பா. ஏன்னா நான் வந்து தீபக்க வந்து ஆதரிக்கிறேன். எப்போனா மஞ்சரி இஷ்யூல வந்து அவங்க கையெடுத்து கும்பிட்டது வந்து நான் அத ஆதரிக்கிறேன். அவர் மேல ஏறி நின்னு பேசினதையும் நான் ஆதரிக்கிறேன். அஸ்வினின்றவங்க வந்து பேசினாங்க. அது அப்போ வந்து அது வந்து அவங்க கரெக்ட்டா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. ஆனா அத நான் ஆதரிக்கிறேன். அன்னைக்கு தீபக்கு நான் சப்போர்ட் பண்றேன். அருணுக்காகன்னு சொல்லல. பட் இன்னைக்கு வந்து இது வந்து அவர் பேசினது வந்து அதுக்காக தான் அருண் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த மாரி லேபரு, ஸ்கில் அப்படி பார்த்தா வந்து விஜய் சேதுபதி அசால்ட்டா கேட்கிறாரு. ஏதோ பேப்பர்ல ஸ்கில்லு இல்லங்க. குக் பண்றவங்க எல்லாருமே லேபர் விசால தான் போவாங்க. நான் அயர்லாந்துல இருக்கேன். அ ஸ்கில்டு விசானா செஃப்க்கு தான் ஸ்கில்டு. அங்க குக்கு தான் பண்ணாங்க. யாரும் அங்க செஃப் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே தப்பு. அங்க எத வச்சு நீங்க எல்லாருமே லேபர் தான். குக் சமைக்கிறவங்க எல்லாரும் லேபர் விசால தான் போவாங்க. ஸ்கில்டுனா வந்து ஒரு டெக்னாலஜி படிச்சுட்டு, டெக்னாலஜில போறவன் தான் ஸ்கில்டு. அப்படி பார்த்தா, அவர் சொல்றத பார்த்தா. நோ, நோ. நோ, அதான் நோ, 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 நோ. நான் அத அவரு மீன் பண்ணது என்ன நமக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும் இல்லைங்கயா? இல்லங்க. மீனிங் நான் புரிஞ்சுதுங்க. பட் நான் என்ன ம்ஹ்ம். சொல்றேன், நான் என்ன சொல்றேன், அப்படின்னா அந்த டாஸ்க்கே கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. பிக் பாஸ் வந்து இந்த ஒரு பிரச்சனைய கிரியேட் பண்ணணுன்றதுக்கு தான் அவரு வந்து அவர் விடுதலை 2லாம் படம் எடுக்குறாரு. அவர் லேபர்ஸ பத்தி நெறைய பேசுறாரு. கம்யூனிசம்லாம் பேசுறாருல்ல. நான் என்ன சொல்றேன், அவ்வளோ அசால்ட்டா போக்கூடாது. அவர் வந்து சமைக்க முடியும்னா 6 மாசத்துல சமைக்க கத்துக்கிட்டார்ல. பட் ஆனா 6 மாசத்துல வந்து எனக்கு கோடிங்கே தெரியாம, இங்கிலீஷே தெரியாம நான் போயிட்டு C++ பண்ண முடியாதுங்க. நான் படிச்சு டிகிரி வாங்குனா தாங்க எனக்கு வந்து கம்பெனிலே வேல பார்க்க விடுவாங்க. ஸோ அதனால வந்து அதுவுமே வந்து ஒரு லேபர் ஒர்க் தான். ஆனா அத அட்ரஸ் பண்ணிட்டு நான் அடுத்தது போயிறேன். அதுக்கு மேல அத பேச விரும்பல. ஏன்னா, அதுக்கப்புறம் வந்து இங்க இருக்கிறவங்கலாம் வந்து அருண் சப்போர்ட்ன்னு நெனச்சு என்ன அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அதனால அடுத்து வந்து என்னன்னா, முத்துக்குமரன் வந்து பேசுறத வந்து நான் கண்டிப்பா அத வந்து காமெடியா எடுத்துட்டு என்னால முடியலங்க. ஒண்ணு என்னன்னா, அவர் வந்து எந்திரிச்சு கை தூக்கி நின்னு ராணவ கலாய்ச்சது வந்து அவருக்கு தான் என்னமோ பேச தெரிஞ்சு, அவருக்கு தான் கதை சொல்ல தெரிஞ்சவன். அவர் தான் ஸ்டோரி டெல்லர் மாரியும், அவருக்கு தான் வந்து ஆர்டிகுலேஷன் ஸ்கில்ஸ் இருக்கிற மாரியும், ராணவ் வந்து ஒரு இது மாரியும் வந்து அவர வந்து அந்த சின்ன பையன் மாரி அந்த வந்து கலாய்ச்சு அந்த இடத்துல வந்து அவர இது பண்றது வந்து என்னால அத வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. மேபி அது என்னோட பார்வையில அப்படி இருக்கு. அத நான் ரிஜெக்ட் பண்றேன். இன்னொன்னு வந்து ஆ மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வீக்லி அத வந்து ஸ்கோர் பண்றாங்க. பட் நான் வந்து ஹோஸ்ட்டா வந்து இவ்ளோ தூக்கி வந்து ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுக்கும் அவங்க வெளியில எப்படி பார்க்குறாங்கன்றத சொல்ல வேணாம். நீ ஒரு ஆட்டக்காரன் அப்படின்றதெல்லாம் ஜெஃப்ரிக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருந்து எதுக்கு அவ்வளோ கமல் அப்படி சொல்ல கமல் ஹோஸ்ட்டா இருந்தார்ல, அப்படி அவர் வந்து இப்படி அப்பட்டமா பட்டாவர்த்தனமா வந்து ஒவ்வொருத்தனையும் நீ பெரிய ஆளு அப்படின்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உள்ள இருக்கிறவங்கள வந்து அது வந்து என்னமோ வந்து நான் சரி நல்லா தான் விளையாடுறேன் போல அப்படின்ற தோற்றத்த வந்து அது குடுக்குது. 2, 3 தடவ அவர் பண்றாரு. மஞ்சரி சொல்றாரு. நெறைய விதத்துல வந்து அவர் வந்து அத சொல்லக்கூடாதுன்னு நான் நெனைக்கிறேன். ஹோஸ்ட்டா வெளியில இருந்து நீ வந்து இப்படி பண்ற, அப்படி பண்றேன்றத நான் சொல்லக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஜெஃப்ரி வந்து ஒரு ஒரு கேவல சொல்ல விரும்பல. பட் வந்து ஹி இஸ் அ கைண்ட் ஆஃப் அன்ஃபேர் பெர்சன். நெறைய இடத்துல அது தெரிஞ்சிருச்சு. மக்கள் அவங்கள ஆதரிக்க போறதில்ல. அடுத்த வாரமோ, இல்ல அதுக்கு அடுத்த வாரமோ அவர் கண்டிப்பா வெளிய போறாரு. அது ஒரு விஷயம். பட் ஸ்டில் இது மாரி சொல்றது வந்து எனக்கு சரியா படல. ஒரு ஹோஸ்ட்டா இருந்துட்டு காமனா பார்க்காம, "நீ நல்லா விளையாடுற, நீங்க நல்லா விளையாடல" அப்படின்றத பாலிஷ்டா தான் சொல்லணுமே தவிர, அப்பட்டமா அப்படி சொல்றது வந்து கேமோட ஒரு ப ப ப ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸோட இன்டென்சிட்டிய வந்து அது குறைக்குமோன்றது டவுட். ஏன்னா அப்படிதான் வந்து தர்ஷிகா வந்து இந்த கேம் விளையாடல. அவங்க அவுட் ஆயிட்டோம்னு நெனைச்சுட்டாங்க. லாஸ்ட் வீக்கே வந்து கேம்லேருந்து நம்ம வெளிய போயிட்டோம். ஏன்னா வந்து நான் வந்து தர்ஷிகாவ வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு அம்பிஷியஸா நான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் ஒரு 2, 3 வீக்ஸ் வந்து அவங்க ரொம்ப எதுக்கா இருந்தாலும் வந்து இப்ப ஆஃபீஸ்லலாம் நம்ம வந்து எவ்வளோ எஸ்கலேஷன் என்ன வந்தாலுமே வந்து சில என்னோட மேனேஜர்ஸ்லாம் வந்து நிப்பாங்க. ஸோ அந்த மாரி ஒரு ஆளா தான் நான் பார்த்தேன். பட் ஸ்டில் சம்ஹவ் வந்து அது எந்த டீவியேஷன் என்னன்னு தெரியல. மேபி அவங்கள மோட்டிவேட் பண்ண அப்படி நினைக்கலாம் இல்லையா? நீங்க வந்து இப்ப ஜெஃப்ரிய மோட்டிவேட் பண்ற மாரி வந்து யாரையும் அவரு வந்து மோட்டிவேட் பண்ணல. சாச்சனா கூட ஓகே. சாச்சனா கூட அடிக்கடி வந்து மோட்டிவேட் அப்படின்றப்போ வந்து வயசு கம்மியா இருக்கவங்கலாம் வந்து ஆ வந்து மோட்டிவேட் பண்ணணும். மத்தவங்களுக்கெல்லாம் மெச்சூரிட்டி இருக்குன்னு நெனைக்கிறது வந்து கரெக்ட்டா எனக்கு படல. ஸோ அதுதான். மத்தபடி இந்த இந்த இன்னைக்கு இந்த எபிசோட்ல வந்து
அருண் வந்து எல்லாருக்கும் இது பண்ணது வந்து அருண் ஹேட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கும். ஸோ அதனால ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. பாய். ஒண்ணே ஒண்ணு மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேங்கய்யா. உங்களுடைய எல்லா பாயிண்ட்டுக்குமே அக்ரி டு டிஸ்அக்ரி தான். ஓகே. பிகாஸ் நான் பார்த்த கண்ணோட்டம் வேற, நீங்க பார்த்த கண்ணோட்டம் வேற. நான் அது கண்டிப்பா உங்களுக்குள்ள திணிக்க முடியாது. ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லணும்னு நெனைக்கிறேன். அவரு ஜெஃப்ரிக்கு மட்டும் அத சொல்லல. இன்னும் ஆட்டக்காரன்னு சொன்னான்னு சொன்னீங்கல்ல. ஒவ்வொருத்தருக்குமே அந்த கிரெடிட்ட வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லியிருக்காப்ல அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, எல்லாத்துக்குமே தேவையில்லாத இடத்துல வந்து அப்ரிசியேஷன் குடுத்திருக்காரு. மேபி அண்ட் வென் வி கான்ட் கம்பேர் ஹிம் வித் உலகநாயகன். உலகநாயகனுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வேற, அவரு ஹோஸ்ட் பண்ற விதம் வேற. ஏன்னா, இத்தன வாரமுமே வந்து வி வர் நாட் அட் ஆல் ஓகே இன் மெனி திங்ஸ் த வே ஹவ் த வீக்கெண்ட் எபிசோட் வாஸ் அட்ரெஸ்ட். நம்ம எல்லாத்துக்கும் நெறைய பேத்துக்கு வந்து அது ஓகேவா இருந்தது கிடையாது. அதே மாதிரி இந்த வாரம் வந்து அவரு கரெக்ட்டா பண்ணுனாருன்னு தான் நான் நெனைக்கிறேன். வி கான்ட் கம்பேர் ஹிம் வித் உலகநாயகன் மட்டும் நான் சொல்லணும்னு நெனச்சேன். அவ்வளவுதான். மத்தபடி அக்ரி டு டிஸ்அக்ரி ஜிபிஎன். தேங்க் யூ. தேங்க்யூ. தேங்க்யூங்க. எஸ், சுபா பேசுங்க. சுபாக்கு அடுத்து ரியா பேசுங்க. ரியாக்கு அடுத்து காஷ்மோரா, சர்வைவர். இல்லங்க, என்னங்க, எங்க அல்கோர் ஷைன் நீங்க எத்தனை மாசத்துக்கு முன்னாடி வந்தீங்க? அத சொல்லிருங்க. நீங்க கைய தூக்கவும் மாட்டேங்கிறீங்க. எனக்கு தெரியல. ஓகே. பிரசன்னா கூப்பிடுறேன். கவலைப்படாதீங்க. சுபா பேசுங்க சுபா. ஹலோ. ஹாய் டாம். ம். ஆக்சுவலி நான் வந்து என்னோட நேட்டிவ் லாங்குவேஜ் தமிழ் இல்ல. சோ சரி. அதனால I speak in English when you do this. ஆனா இப்போ இல்ல. உங்க சான்ஸ் வரப்ப பேசுங்க. நீங்க யாருக்கு முன்னாடி வந்தீங்க? இந்த Sure, சர்வை